Hello மக்களே, welcome to yet another episode of Sunday Night Alaparaigal on one and only channel. சொல்லு முடிக்கிறதுக்குள்ளாடி இப்பதான் அருண்மூஞ்சி பார்த்தேன். 6 கோல் போட்டனால என்னை முன்னாடியே விட்டுருங்கடா, ஏன்னா இருக்கிறா இன்னைக்கு மனுஷன் நான் நிம்மதியா இருக்கேன்டாடின்னு உட்கார்ந்துருக்க சமயத்தில் வெல்கம் டு Sunday Night Alaparaigal with football பேச்சு. Thank you so much for joining. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஆர்சனல் அட இருங்கய்யா, உள்ள பூச்சி வெஸ்டாம போட்டு பொழந்துக்கிட்டு ஆர்சனல் வந்துட்டீங்க. பட் அதுக்கு முன்னாடி we have a new joining today. ஜகன், thank you so much for joining. இன்னைக்கு நம்மளோட யூசுவல் செல்சி கல்பிட்ஸ் இல்லாத காரணத்தினால் நன்றி. thank you ஜகன். But let's get straight into the show. இன்னைக்கு கொஞ்சம் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றது ஒரு பட்சத்தில் மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப பிரிஸ்கா வச்சுக்கிறோம். அதனால ராகுல், உனக்கு 60 செகண்ட் தான், என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ மேன்சிட்டி பத்தி. அடப்பாவி, சரி ரைட். ஏர்லி கிக் ஆஃப்னால இந்த ஏர்லி கிக் ஆஃப் வைப்ஸே ஒரு மாதிரி இருக்கு. எப்படின்னா லிவர்பூல் எல்லா வாட்டியும் அதே மாதிரி ஆடுறாங்களோ, லைக் ஒரு மாதிரி சோகமா போகுது மேட்ச் ஸ்டார்டிங்ல. பெப்பு வேற ஆல்வரெஸையும் நடக்கும். பேசு நீங்க பேசலாமா? அது மெக்டாமினி கோல் எல்லாம் போட்டு சந்தோஷமா இருக்கீங்க. சரி, அதான் ஆல்வரெஸ் அண்ட் நூனஸ் பெப் ஸ்டார்ட் பண்ணா நம்பர் 8 அதுவே ஒரு ஒரே நிமிஷம், சாரி டு கட் யூ ஆஃப். இந்த நம்ம ஷோ ஆரம்பிச்சு 24 கேம் வீக் வரைக்கும் பண்ணிருக்கோம். மணியை இவ்வளவு சந்தோஷமா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அட ஜெயிக்கிறது விடுங்க, தொடர்ந்து 3 கேமா ஸ்டார்டிங் 11 இருக்குது. இப்ப போயிடுச்சு. பெப் ஆல்வரெஸ் அண்ட் நூனஸ் நம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மட்டமா போச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்ஸ், ரெண்டு பேரும் ஒரு பேலன்ஸே இல்லாம ஆடின மாதிரி இருந்துச்சு டீமே. போன வாரம் தான் ஃபோடன் ஹேட்ரிக் போட்டான் மிட்ஃபீல்ட்ல ஆடி. என்ன பண்ணா, அவ்வளவுதான் உனக்கு முடிஞ்சிருச்சு கோட்டா, போய் விங்ல ஆடுன்ட்டான். அது வேற ஒரு சரியான காண்டு. டீம் ஒரு சிங்காவே இல்ல. அக்கஞ்சிய மிட்ஃபீல்ட்ல போட்டு என்னென்னமோ பண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆக்சுவலா எவர்டன் நல்லா ஆடினாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் நம்ம கேடிபி வந்தோடனே வழக்கம் போல ஒரு டியூனை மாத்தி அதே மாதிரி ஃபோடனை சென்ட்ரலா கொண்டு ஹாலண்டும் கேடிபியும் பொழந்துட்டானுங்க. பட் சிட்டிக்கு மெயின் டாக்கிங் பாயிண்ட் என்ன, டிஃபென்ஸ் இஸ் பேக். அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஃபென்ஸ் இஸ் பேக் அண்ட் டிஃபென்ஸ் சூப்பரா பண்ணாங்க. அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சிட்டி ஆர் த ஃபேவரட்ஸ் கிவன் தட் கேடிபி இஸ் பேக். கேடிபி வந்ததாலே ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் அது. ஸோ யா, 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, போதுமா? பர்ஃபெக்ட். எனக்கு ஒரு அருண் கமெண்ட்ல பாரியா மணி பண்ண வேலையா #pray for கார்த்தியா. அடா பாவி மனுஷன். ஏங்க அப்புறம் ஆர்மில ரொம்ப இதா இருக்காங்க. அது சரி அருண் கோல். ஏல ஒரு क्वेश्चन எனக்கு ராகுல், எனக்கு ஆக்சுவலா ஃபோடன் பத்தி நீ பேசுறப்ப தான் எனக்கு ஒரு क्वेश्चन. நம்ம ஃபோடன் அவங்க குவாலிட்டி லைக் நிறைய கேம் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு எல்லாமே ஒரு இது இருக்கு. பட் அவனுக்கு ஒரு அந்த சைக்கிள் ஒன்னு போடுவாங்க தெரியுமா, ஃபோடன் பிளேஸ் அட் ரைட் விங். பாத்திருக்கேன். அது லைக் இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. why is Foden not playing more? he's at the age where he should be getting a lot more games. இல்ல அவன் நிறைய கேம்ஸ் விளையாட விட்டா இதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவானா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? லைக் எனக்கு அந்த ஒரு क्वेश्चन பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. Foden has played every game this season. ஏன்னா I think he's the highest minutes getter after Alvarez ன்னு நினைக்கிறேன். Okay. When you have a monster like De Bruyne on the positionல, how can you play Foden there? De Bruyne Foden பார்த்தா De Bruyne தான், because he's obviously on the passes and Foden is still developing. And other sideல De Bruyne பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும்ல, லைக் ஒரு சில்வாவோ, ஒரு கோவசிச்சோ, ஒரு குண்டகானோ. அதான் டேவிட் சில்வாவும். What do you mean by still developing? 2 years in a row young player of இல்ல, அந்த ரோல்ல சொல்றேன் அந்த நம்பர் 8 ரோல்ல. இப்போ வரைக்கும் கொஞ்சம் விங்கு, அப்புறம் கொஞ்சம் மிட்ஃபீல்ட்ல உள்ள சோ பட் இந்த வருஷம் Foden தான் எங்களோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப்டர் ராட்ரி. அதுல டவுட்டே இல்ல, 100%. I think he's developed. He's the midfield வந்தோடனே he's அந்த கேமே அப் ஆயிடுச்சு. பட் he still has a lot to develop. இந்த மாதிரி ஒரு கேடிபி மாதிரி ஒரு பாஸ் போட முடியாது அவனால. ஒரு தமால் வந்தோடனே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு யாராலுமே பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்றது கஷ்டம். ஸோ இதை பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவனை லெஃப்ட் விங் ரைட் விங்ல எல்லாம் இப்ப அவனுடைய நீ சொல்றதை வச்சு பார்த்தா சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல தான் ஆட வைக்கணுங்கிறது லாங் டேர்ம் பிளான் தான் நீ சொல்ற. இப்ப அவன் லெஃப்ட் விங் ரைட் விங்ல எல்லாம் ஆடுறது என்ன கத்துக்கறான்னு நினைக்கிறேன் அங்க ஆடி சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் யூஸ் ஆகுற மாதிரி. ஏன்னா அவனுக்கு
மினிமலா வந்து அவன் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ரொம்ப மினிமலா தான் ஆடுறான் இல்லையா, மேக்ஸிமம் வந்து விங்ஸ்ல தான் அவன் ஆட வைக்கிறான். யூசுவலா வந்து ஒரு பிளேயர் இன்னொரு பொசிஷன்ல ஆட வச்சோம்னா அந்த பொசிஷனுக்கு தேவையான ஒரு ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து அவன் கத்துக்கிட்டு இங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் ஒரு சில மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. லைக் மேக்கிங் மிட்ஃபீல்டர் பிளே ரைட் பேக் அந்த மாதிரி. சிட்டிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, there is no fixed system, there is no winger. இல்ல இருக்கு, அது இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இப்போ ஸ்டோன்ஸ் வந்தா ஒரு மாதிரி ஆடுறாங்க, ஸ்டோன்ஸ் இல்லைனா வேற மாதிரி ஆடுறாங்க. சோ don't you think அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ், அந்த ஃபிக்ஸ் ஒரு அதுதான் சொல்ல வரேன், அதுதான் நானும் சொல்ல வரேன். சோ why does he need to learn to play on the wingsங்கிறது என் கேள்வி. No, he needs to learn to play to make decisive passes. I'm not asking what Foden has to learn கேக்கலனா, if அங்க விளையாடுறதுனால what is he learning ன்னு நான் கேக்குறேன். Central midfield னா அவனோட புரியுது, he's a pure central midfield. அது பார்த்தாலே தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பாக்கும்போது Foden வந்து அந்த பாக்கெட்ஸ்ல ஆனாதான் லைக் அவன் அந்த பிளேயர் அப்படின்னு தெரியும். பட் அவன் வந்து அவன் வெர்சிட்டாலிட்டியே அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா ஆயிருச்சு கடைசியில. இப்போ லெஃப்ட் விங்ல ஆடலையா, கிரீலிஷ் இன்ஜூரியா, ஃபோடனை தூக்கி அங்க போடு. ரைட் விங்ல வாங்கலையா, பிளேயர் வாங்கலையா, ஃபோடன் தூக்கி அங்க போடு. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடலையா, ஃபோடன் தூக்கி போடு. லெஃப்ட் பேக்ல ஆடலையா, ஃபோடன் தூக்கி போடு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் நிலைமை இப்போ. அது ஒரு ப்ராப்ளம். பட் இப்போ மிட்ஃபீல்ட்ல டெ ப்ரூய்னே ஆப்சன்ஸ்ல அவன் காட்டினது வந்து ஐ திங்க் ஃபைனலி ஹஸ் ஓப்பன் பெப் சைஸ் தட் அவனுக்கு அந்த டெம்போ, அந்த கரெக்டான ஒரு டெம்போ வருது அவனுக்கு, அந்த பாசிங் டெம்போ அதெல்லாம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் வந்து ஹீஸ் வெயிட்டிங் டு டேக் டிசிஷன்ஸ் தேன் ஒரு ஓடேகார்ட் மாதிரி ஒரு டைமிங் பார்த்து பண்றான். முன்னாடிலாம் வந்து பால் குடுறா நான் பாத்துக்கிறேன் அப்படியே சும்மா ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு கண்ட்ரோலே இல்லாம. பட் இப்போ மிட்ஃபீல்ட்ல ஆட ஹீஸ் கெட்டிங் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் டைமிங் கிடைக்குது. அது வந்து நீ ஒரு 10 மேட்ச் கண்டினியூஸ் ஆனதானே உங்களுக்கு வரும். நீ ஒரு மேட்ச் விங்ல ஆடிட்டு ஒரு மேட்ச் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் ஆனா எப்படி வரும்? அதுதான் ஃபோடன் கரியரோட ப்ராப்ளமாவே இருந்திருக்கு. ஒரு மேட்ச் சென்ட்ரல் இல்ல, ஆனா பெர்னார்டோ சில்வா அதுதானே ரெகுலராவே பண்ணிட்டு இருக்கான். பெர்னார்டோ சில்வா இஸ் மோர் ஆஃப் a midfielder. He is always central midfielder. central midfielder and winger தான். பட் ஆனா அவன் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆப்டா தான் விளையாடுறான், including left back. He is not standing out. He is not, Bernardo Silva is not a standout player. He is a utilization player. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் standout player தான். one of the best. நல்ல player, நான் இல்லன்னா சொல்லல. பட் he gives the platform to the rest. Bernardo Silva வந்து எப்பவுமே ஸ்பாட்லைட் எடுத்துக்க மாட்டான். He gives platform to De Bruyne. But Foden is a spotlight player. அவன் வந்து நீங்க கொடுத்தா he will do things for you. But Bernardo Silva can't do that. He'll effect மத்தவங்களுக்கு எஃபெக்ட் கொடுப்பான் தவிர he will not take things in his own hand and do. Fodenக்கு வந்து அந்த ஸ்ட்ரெngth இருக்கு, அதை வந்து இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல. அது De Bruyne போன அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஆனா இவன் டேவிட் சில்வா இருந்த வரைக்கும் டேவிட் சில்வாவும் டி ப்ரூய்னும் சேர்ந்து ஆடிட்டு அது வந்து அந்த ஒரு 5 or 6 years பேக் அவங்களே வந்து ஒரு வருஷம் தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல, நான் ஆக்சுவலா ஃபோடன் டெவலப் ஆகி வந்தப்போ அப்படிதான் நினைச்சேன். he is heir apparent to David Silva அப்படிதான். he is not David Silva type. he is more of De Bruyne type who likes to ball என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டைப். அவன் டேவிட் சில்வா வந்து ஒரு பாக்கெட்ல நீ கொடுத்தா நான் கரெக்டா போடுவேன், டைமிங் பார்த்து போடுவான். ஃபோடன் வந்து நானே எடுத்துக்கிறேன் வாடான்னு போடுவான், அந்த மாதிரி டைப். வாட்ஸ் தி சிச்சுவேஷன் வித் கிரீலிஷ்? இப்போ டோக்கு ஃபிட்டா இருந்தா டோக்கு தானா? இல்ல கிரீலிஷ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கிரீலிஷ் தான் ஆடணும் எல்லா மேட்சும். பட் அது என்னமோ ட்ரைனிங்ல ஒழுங்கா பண்ணலையோ என்னமோ, அந்த உள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெப் டோக்கு தான் ப்ரிஃபர் பண்றான். பட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னா கிரீலிஷ் வந்து இனிமே மெயின். ஏன்னா கிரீலிஷ் சொல்லிட்டானா அவ்வளவுதான், கிரீலிஷ் வாழ்க்கை முடிஞ்சது, இதே மாதிரி அவர் வந்து டேவிட் வில்லாக் சொன்னாரு, டேவிட் வில்லா தான் இனிமே பார்சிலோனாவே அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல, கிரீலிஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் சொன்னா கேட்டோன்னே. பட் சி கிரீலிஷ் அதே பர்னார்டோ சில்வா மாதிரி தான். கிரீலிஷ் வந்து he provides others to perform better. கிரீலிஷ் வந்து ஒரு De Bruyneக்கு அந்த எஃபெக்ட் கொடுப்பான். டோக்கு வந்து ஆனா இஸ் குட், பட் சின்ன பையன், இஸ் நாட் அந்த ஃபைனல் பால் எல்லாம் கரெக்டா போடல. பிளஸ் டோக்கு இருந்தா ஒரு டீமா வந்து கலெக்டிவா ஒழுங்கா டீம் வந்து கரெக்டா செட் ஆகல டோக்குக்கு. கிரீலிஷ் வந்தா கரெக்டா. சிட்டி வந்து அவங்களோட லாஸ்ட் பெஸ்ட் 11 இந்த வருஷம் வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஆடினாங்க எவர்டன் மேட்ச். அப்போ we were brilliant. லைக் போன வருஷம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல எவர்டனால. அண்ட் அதான் அந்த கவுண்டர்ல கோல் வந்துச்சு. ஸோ சிட்டி ஆர் போத் எஃபெக்டிவ் போத் டிஃபென்சிவ்லி அண்ட் அந்த ஒரு கேம் சேஞ்சர் இம்பாக்டும் இருக்கு சிட்டிக்கு. ஒரு 65 நிமிஷம் பார்த்தேன், பார்த்துட்டு ஆஹா ரைட்ரா இன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுறான்னு ஜாலியா இருந்தேன். இந்த சிட்டி லிவர்பூல்லாம் வந்து நீ லிவர்பூல் ஃபேன் நீ பாப்ப, பட் ஜான் லிவர்பூல் லான் சிட்டி ஃபேன்லாம் இந்த மாதிரி சின்ன டீமோட கேம்லாம் வந்து நான் பாக்குறதே நிறுத்திடுவேன். இவங்க என்ன பண்ணாலும் அடிச்சு தோச்சிருவாங்கன்னு தெரியும் கண்டிப்பா. பட் ஹாலண்ட்
அந்த கவுண்டர் கோல் எக்ஸலன்ட் மூவ்மெண்ட். ஜெரார்ட் பிரைத்வைட் ஆக்சுவலி அவன் வந்து டிஃபெண்டர், எக்ஸலன்ட் பொசிஷன் அவன், பட் அவனை வந்து டேக்கிள் பண்ணி இட் ஷோட் த குவாலிட்டி ஆஃப் ஹாலண்ட். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் ஹாலண்டோட பிசிக்காலிட்டிக்கு வேற எந்த ஸ்ட்ரைக்கருமே இல்ல. தட்ஸ் தி ப்ராப்ளம். பியூர் அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கருக்கு இவ்ளோ பெரிய பிசிக்காலிட்டி இருக்கறதுல ஆசிமன் மட்டும் தான் பக்கத்துல வர முடியும். பட் ஆசிமனுக்கு இவ்ளோ இது இல்ல ராகுல். அவன்ட்ட பிசிக்காலிட்டி இருக்கு, இவ்ளோ மூவ்மெண்ட் கிடையாது, இவ்ளோ அஜிலிட்டி கிடையாது. அஜிலிட்டி மூவ்மெண்டோட ஆசிமன் இஸ் நாட் a pure finisher கூட. இந்த அளவு எலைட் finisher கிடையாது. he is not elite finisher. he is a elite finisher and இந்த பேஸ், அவனோட பேஸும் அந்த ஸ்ட்ரெngthோட சேர்ந்து பேஸ், அந்த பேஸ் மேட்ச் பண்றது கஷ்டம். The acceleration is very difficult, but 2-0 routine win, services resumed, 5 wins in a row. அவ்வளவுதான், எண்ணெய் எங்கேயோ ஊத்திட்டாங்க மிஷின்குள்ளார, நீ அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நம்ம எல்லாம் சேர்ந்து செகண்ட் தேர்ட் சண்டை போட்டுக்கலாம். அவ்வளவுதான் சொல்லி கடைசியில இப்படியே மேல மேல வந்துட வேண்டியது. இதே யாரு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இல்லடா மனசாட்சியோட சத்தியமா இதே வடலண்டன்ல நடந்த இந்த ஷோ நடந்தா தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த ஷோ அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது ப்ரோன்னு சொல்றாங்க. இல்ல பேசிக்கலி மனசாட்சி, அதாவது அருண் புலம்னா போன சீசன் என்ன நினைச்சுன்னு தெரியும் புலம்புறேன். நான் புலம்புனா 4 சீசனா நீங்க என்ன எங்களை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நான் புலம்புறதுல வாய்ப்பு இருக்கு. ஒரு செகண்ட். ஆனா வந்து ஐ அக்ரி, நான் சொன்னேன் சிட்டி ஆர் ஃபேவரட்ஸ், பட் இந்த வருஷம் வந்து இன்னும் க்ளோஸா போகும். ஏன்னா both of the team have catched up a lot என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டி கிட்ட. மெயினா சிட்டி has been there at their best. Liverpool Arsenal have definitely improved. Liverpool improvement இல்ல, Liverpool நாங்க ட்ரிபிள் ஜெயிச்ச அப்புறம் வந்திருக்கோம். ஓகே, இட் கைண்ட் ஆஃப் வில் இம்பாக்ட் அந்த லாஸ்ட் சீசன் போனா கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும். அந்த மென்டாலிட்டி டெஃபினட்டா இம்பாக்ட் ஆகும். ஐ திங்க் இட் இஸ். ஏனா ஷார்ட்டா லிவர்பூல் பத்தி முடிச்சறேன். வெரி வெரி புவர் கேம் ஃப்ரம் ஸ்டார்ட். வெரி புவர் கேம். இத்தனைக்கு ஹோம் கேம் பர்ன்லி கூட we first 35-40 மினிட்ஸ்க்கு we were nowhere in the game. ஒரு 4 பாஸ் கூட ஒண்ணா போட முடியல. அந்த மாதிரி ரொம்ப மோசமான கேம் ஃப்ரம் லிவர்பூல். அதாவது we were very lucky to go in at half time. அதுவும் டிரா, அதுவும் வந்து கார்னர்ல கோலை கன்சீட் பண்ணி we also scored from a corner because எப்படி ஸ்கோர் பண்றேனே தெரியல எங்களுக்கு. அப்படியே ஆடிட்டு இருந்தோம். It was very very bad. Not to forget everyone missed out. ஆலிசன் இல்ல, கொனாட்டே இல்ல, அந்த ரைட் பேக் இன்னும் பிராட்லி திரும்பி வரல, சாலா இல்ல, சோபஸ்லாய் இல்ல. ஆலிசன் ஏன்டா இல்ல? ஆலிசன் என்னாச்சு? ஃப்ளூ டீம்ல பயங்கரமான ஃப்ளூ பிரேக் அவுட். 4-5 பேர் அவுட். சோ மெயின் டீம் எல்லாருமே வந்து எல்லாரும் சொல்ல மாட்டேன், எல்லா பொசிஷன்லயும் ஒவ்வொருத்தரும் அவுட். மேட்டிப் லாங் டர்ம் அவுட். தியாகோ வந்து 10 நிமிஷம் ஆடினா, இப்ப மறுபடியும் 2 மாசம் அவுட். எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பழைய ஹாஸ்டல் மேட்ச் வந்து கிராஸ தொட்டுட்டு போய் உள்ள போவா, அந்த மாதிரி ஒரு மீன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கரியர் லிவர்பூல் கரியர் முடிஞ்சது. இந்த சீசன் அதான் பார்ட்டி வர்சஸ் தியாகோன்னு போட்டோம்னா எல் மெடிக்கோன்னு போடலாம். அது அந்த மாதிரி தான் இருக்கு. பண்ணிட்டு போய் யாரா ஜாஸ்தியா வந்து போய் பெட்ல போடுறாங்க. So that was not there, but huge credits to Endo வந்துட்டு he had a solid game second half la. Super game from Endo. So second half la we considerably improved and then we took the chances. அவ்வளவுதா சொல்லுவேன். கேம் பிளே எல்லாம் ரொம்ப பிஸ் போர். கௌதம் பர்ன்லிக்கே ஒரு 2 சான்ஸ் வந்துச்சுல, க்ரூஷியலான சான்ஸ் பானா. அது மேட்ச் மாறி இருக்கும். They didn't score, they didn't take the chances. எடுத்துட்டாங்கன்னா மேட்சே மாறி இருக்கும். அதான் சொல்றேன். அந்த ப்ரீ வெஸ்ட் ஹாம் கேமுக்கு முன்னாடி லிவர்பூல் எப்படி ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த லெவல்ஸ் தான் இந்த கேம். It was very stark resemblance of what happened ஒரு டிசம்பருக்கு முன்னாடி. டிசம்பர் டு ஜனவரி we played well, I have to accept it. ப்ரீ டிசம்பருக்கு முன்னாடி இந்த லெவல் தான் we come back அந்த பர்ன்லி கேம்ல பார்த்தா. பட் I don't know, எப்படியாவது நீங்க ஜெயிச்சிடுறீங்க. எனக்கு அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்க நல்லா ஆடுறீங்களோ இல்லையோ அந்த ஒரு இன்டென்ட் வந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ங்கிறது. சிட்டி நல்லா ஆடல வரைக்கும் புஷ் பண்ணிடுறீங்க. சிட்டி நல்லா ஆடலனா they will draw. ஒரு இந்த நவம்பர் டிசம்பர் ஃபுல்லா அப்படி ஆச்சு. நல்லா ஆடுனா தான் நாங்க ஜெயிப்போம். நல்லா ஆனா ஒரு டிரா இல்லனா தோப்போம் எப்பவுமே. இப்ப நாங்க வந்து இப்ப வெஸ்ட் ஹாம் ஆடினப்போ அவ்வளவு ஷாட் அவ்வளவு எல்லாமே இருந்துச்சு. ஆனா நாங்க அந்த மாதிரி மேட்ச்ல வந்து எங்களுக்கு if things don't go our way we lose. ஏன்னா அந்த மாதிரி லிவர்பூலுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் இஸ் செட் அப் லைக் தட். So something ஏன்னா கோமெஸ் அவுட். See there were so many people out. So I'm happy with 2 மாசம் அவுட்னு சொன்னாங்க. அப்படியே ஆமா ஏதோ ட்ரெண்ட் வந்து அந்த ரீஅக்கரன்ஸ் ஆஃப் ஹிஸ் நீன்னு சொன்னாங்க. எத்தனை நாள் அவுட்னு தெரியல. ஐ திங்க் அட்லீஸ்ட் a month out. அதுல அவுட் மேல the problem is லிவர்பூலுக்கு நிறைய ரீஅக்கரன்ஸ் ஆஃப் தி சேம் இன்ஜுரி வருது. லைக் 2-3 கேம்ஸ் வந்து ஆடி ட்ரெண்ட் இஸ் அவுட். ஷோபஸ்லைக்கு சேம் இஷ்யூ. அதாவது அவன் போய் ஒரு 1.5 மாசம் இல்லாம திரும்பி வந்தான் 1.5 கேம் ஆனா இஸ் அவுட் வித் தி சேம் இஷ்யூ.
the same with Thiago. Thiago same injury வெளியே போகும்போது he pulled some sort of a muscle injury. There's something wrong with the medical department. என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதுல எவனாச்சும் ரஷ் பண்ணீங்களா நீங்க? ஆஃப் கோர்ஸ் தியாகோ ரஷ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது, பட் வேற யாராச்சும் 10 மாசம் அவுட் ஆவலாம். இல்ல அதான் தியாகோ ரஷ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது, பட் மத்தபடி வேற யாராச்சும் I also think this is due to their intensity. அதாவது அவங்க வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு டீமுக்குள்ள வராங்கன்னா they have to be at their 100% from minute 1. correct அந்த மாதிரி that is style of play. Exactly what happened. Arsenal gameல Trent wasn't supposed to play. Exactly. Trent was supposed to come on for the last 30 minutes. அதுதான் கிளாப்பே முடிவு பண்ணி வச்சிருப்பான். Bradley கடைசியா அந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் என்ன பண்றது? He has to go be with his family. So அதுக்கு முன்னாடி கேம் Bradley had an exceptional man of the match performance. The 2 assists, ஒரு goal. He had a brilliant game. He was supposed to start the Arsenal game no matter what, and very unfortunate that he had to go. So luck இல்ல. Klopp வந்து pre-match conferenceல சொல்லி இருப்பாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கேட்டீங்க we are spoiled for choices. எவனா வாய வச்சீங்க, திருப்பி எவனும் அந்த வார்த்தையை கேட்காதீங்க. ஒரு வாரம் கழிச்சு பாரு 7-8 பேர் இல்லடா எங்களுக்கு. கௌதம் அந்த லிவர்பூல் ஜிங்ஸ் இல்ல எல்லாம் எங்க சாபம். எங்களை வந்து அநியாயத்துக்கு ஜெயிச்சதுக்கு பிராட்லி எல்லாம் நானும் வைத்தறிச்சல்ல சொன்னேன், அவனுக்குமே விளையாடவே கூடாதுன்னு நடந்துருச்சு. அதோட சந்தோஷம் தான். ஆனா இப்படி நடந்தது கொஞ்சம் அர்த்தம் தான். That's why I'm confidently சொல்ல மாட்டேன். I'm saying even though we are churning out wins, we will get caught out in games like Arsenal. And with we are barely managing wins. அதுதான் சொல்ல வரேன். We are managing to win other games, but நல்ல important gamesல we'll get caught out. அதனால இல்ல பட் எப்படி இருந்தாலுமே உங்களுடைய லெவல்ஸ் அந்த மாதிரி இருக்கு கௌதம். உங்களுக்கு இப்போ ஒரு 3 டீமுக்கும் அடுத்த இருக்க வர டீமுக்குமே கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்தியா இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பாயிண்ட் எடுத்தா போறோம். நீங்க 3 பாயிண்ட் எடுத்தா போறீங்க, நீங்க நல்லா ஆடுறீங்களோ இல்லையா, ஏன்னா உங்களுக்கு உங்களை டாமினேட் பண்ற மாதிரி ரொம்ப கம்மி டீம்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலி லீக்ல. இல்ல அருண், I differ in that. அவங்கள டாமினேட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க when they are having a bad day, அவங்களுக்கு எகைன்ஸ்டா ஒரு கோல் போட்டா அதுக்கப்புறம் we can make sure that they don't score. அந்த இண்டிவிஜுவல் பேட் டேன்னு வர மாட்டேங்குது. அதான் பேட் டேன்னு வர மாட்டேங்குது. Arsenal game was most games this season were bad days. என்னன்னா opponent team capitalize பண்ணல. கொடுத்த சான்சஸ் நேத்தே பர்ன்லி எடுத்திருந்தால் we would have easily lost. பர்ன்லி மேட்ச் பார்க்கல. இல்ல எவ்வளவு சான்சஸ் பர்ன்லி aside நான் இந்த ஆர்சனல் கேமே சொல்லுவேன். போன வாரம் ஆர்சனல் கேமே சொல்லுவேன் நான். வாட் இஃப் இட் சாக்கா ஹஸ் மிஸ்ட்? அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தா when we are saying that if they had scored, opponents if they had not scored என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் it has been Liverpool story. Of course நான் தான் சொல்றேன், they have been overachieving with that given midfield, given their injury. Definitely இந்த சீசன்ல definitely overachieving. There's no actually வந்து top of the table இப்போதைக்கு. It's definitely overachieving. Arsenal கேம்ல வந்து ஆலிசன் had a bad day. நான் அது பார்த்ததே இல்ல. லிவர்பூல் டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்கன்னா ஆலிசன் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். அவன் இல்லன்னா வாய்ப்பே இல்ல. ரெண்டே பிளேயர் வான் டைக் and ஆலிசன் this season so many times in the season. நிறைய காப்பாத்தி கொடுத்தான். ஆனா பர்ன்லில அர்த்தம் என்ன, ஆலிசன் இல்லாத போது கூட அடிக்காம போயிட்டாங்க. வேற டீமா இருந்தா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். பர்ன்லி பாவம். அதுவும் செல்சி லோனி 2 சான்ஸ் விழுந்தது செல்சி லோனிக்கு, அவன் விட்டான். எனக்கு இன்னொன்னு கூட ஆக்சுவலா, ஏன்னா லிவர்பூல் இப்போ வந்து லிவர்பூல்ட்ட வந்து 1008 கேம் சேஞ்சஸ் இருக்காங்க. அதனாலதான் நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சாலா ஆர்சனல் இப்படி ஆர்சனல் பக்கம் வந்தா ஆர்சனல் அந்த பெஸ்ட் டீம், ஒரு ஹோல் டீமா ஆடுறதுன்னா ஆர்சனல் தான் பெஸ்ட் டீம். ஆனா அவங்க கிட்ட கேம் சேஞ்சஸ் இல்ல. அந்த I am him னு ஒருத்த வந்து வரணும்ங்கற எதிர்பார்ப்பு தெரியுமா? அந்த I am him வந்து நான் சிட்டி ஃபேவரட் சொல்றேன்னா, சிட்டி வந்து they have a team and they have game changers up front also. அதுதான் வந்து ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்சனல்ட்ட ஹியூஜ் பிரச்சனை என்னன்னா, if their main 11 doesn't perform, they can only bring on Trossard. That is the only cheat code they have. அதுதான் பிரச்சனை ஆர்சனல்க்கு. They can only bring on Trossard to make a sudden change in the game. Trossard தவிர any ஆட்டடா 3 பார்த்தா கூட கூப்பிடுற பிளேயர் இல்ல. I mean game changing players இல்ல. அப்படி சொல்ல வரேன் நான். That's the only drawback with Arsenal. அதாவது the same Liverpool team, இப்போ இருக்கிற Liverpool team, if you take game changer na McTominay தானா? இந்த McTominay தான். அங்க டவுட் இல்ல. அத வந்துருச்சு பாருங்க கீழ. அதனால வந்து with the same Liverpool team next season will be much better. ஏனா ஒவ்வொரு மிட்ஃபீல்டரும் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். So it will be much better to look. Jumping on to Arsenal,
போட்டு போலன்னு பொளந்து பாவையா தெரியாதலமா போன சீசன் உங்களோட ஜெயிச்சு விட்டாங்க அங்க போய். இந்த வருஷமும் அந்த ஜெயிச்சாங்க. வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு இந்த வருஷமும் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் இந்த வந்து ஃபர்ஸ்ட் லீக் ஜெயிச்சாங்களா? 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க எங்களோட. ஜெயிச்சாதுங்க. கரபா கப்ல ஜெயிச்சாங்க வெஸ்டர்ன் ஸ்டேடியம்ல. எங்களோட ஹோம்ல ஆடுறப்பதான் அந்த 2-0 எதுவுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு கடைசியில finish பண்ணாங்க. So 2 கேம் ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு கேம்குள்ள. காலையில கிளம்புறப்ப நான் 6 மணி 6:30 மணில இருந்து எங்களுக்கு 9 o'clock ஸ்டார்ட் கேம். 6:30 மணில இருந்து நான் வந்து ஐயோ கடைசி 4 கேம்ல ஒரு கேம் கூட ஜெயிக்கல. என்ன பயம்? இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்லாம் இருந்தாதான் ஆர்சனல் தோப்பாங்க. இது வந்து ஆர்சனலுக்குன்னு இருக்க ஒரு பெரிய சூன்யம். இந்த மாதிரியான நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கொடுத்து அவங்களே வந்து அப்படியே இந்தாங்கடா ரொம்ப நாளா நீங்க ஜெயிக்கல போடுறீங்க, இந்தாங்க 3 பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது லிவர்பூலா இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் டுடேஸ் கேம் வாஸ் லைக் அன்பிலீவபிளி குட். எப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஆக்சுவலா போர் அடிச்சது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு மேட்ச். அவ்வளவு டாமினேட் பண்ணி ஃபுல்லா அவங்க ஒரு ஷாட். ராகுல் கேட்டியா இல்லையா? திமிரு நேக்க நடுவுல வந்துச்சு பாரு. பர்ன்லி ஆடுறாங்க, ஐயோ ஜெயிச்சிடுவாங்க. இல்ல நான் சொல்றேன், எனக்கு அது ஜெனுவினா என்ன ஃபீல் பண்ணா சொல்றேன். உண்மை சரண்டர் ஆயிட்டா தான் ஆரம்பத்திலேயே எனக்கு வந்து பயமா இருந்துச்சுன்ட்டு. அந்த அது ஏன்னா அப்படி பேசினாலும் என்ன ஆறுன்னு அப்படி பண்றீங்கன்னு இப்படி எல்லாம் அப்படிதான். PTSD இன்னொன்னு போன சீசன் வந்துட்டு இதே கேம்ல தான் நாங்க வந்துட்டு இங்க இருந்தா எங்களோட டைட்டில் சேலஞ்சே அப்படியே டீரியல் ஆச்சு. டோட்டலா டீரியல் ஆச்சு. இங்க இருந்தா 2-0 போயிட்டு ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டோம் கேம். இந்த இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் எவ்ரி கோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க வெஸ்டர்ன் டிஃப்ளைட் ஆயிட்டாங்க. அவங்களும் எதுவுமே பண்ண முடியல அவங்களாலயும் ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல. எப்ப அந்த ஹாஃப் டைம்ல வந்து ஹாஃப் டைம்ல பாதி ஸ்டேடியம் கிளம்பிட்டாங்கன்னா பிளேயர்ஸ்க்கே அது வந்து ஒரு பயங்கரம். மிச்சம் இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிச்சம் இருந்த பீப்புள் எல்லாம் இருந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து பூ பண்றதுக்காக தான் இருந்தாங்க எண்ட் ஆஃப் த கேம்ல அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் அவங்களுக்கே டிஃப்ளைட்டடா தான் ஆச்சு. டாக்டிக்கலி வி வர் ரியலி குட். ஒரு ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்துச்சு. ரைஸ பூ பண்ணாங்க. அவன் வந்து ஒரு 1-2 மிஸ்டேக் பண்ணான். கிவியார் 1-2 மிஸ்டேக் பண்ணான். எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆஸ் த கேம் ப்ராக்ரெஸ்ட் அப்படியே ஒன் சைடடா தான் போச்சு. அவங்கள என்ன பண்ண போறாங்கிறது எங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஓடகார்டு வந்து மேஜிக்கல் கேம். ஓடகார்டு அண்ட் பென் ஒயிட் வாஸ் அன்பிலீவபிளி குட் டுடே. ஓடகார்டு வாஸ் ஒரு மாதிரி இதுதான் இந்த மாதிரியான பிளேயர் தான் இந்த சிஸ்டமுக்கு தேவைங்கிறத ஒரு மாதிரி கிளீனா அவன் டெம்போ செட்டரா ஆடணும். He decided what was going to தமிழ்ல அவன் தான் டிசைட் பண்ணான் இந்த கேம்ல வந்து என்ன நடக்கணுங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணான். ஸோ லைக் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான கேம்ஸ் தான் யூஸ்வலா நாங்க வந்து சொதப்போம்னு நினைச்சேன். துபாயில போய் என்ன பண்றாங்க தெரியல. துபாய் போயிட்டு வந்ததுல நல்லா நடந்துட்டு இருக்கு எல்லாமே. எல்லாம் ஒட்டகத்து போல் தான். ஒட்டகத்து பால் தான், வேற என்ன. லைட்டா விஷத்தை கலக்கி விட்டுருக்கணும். தப்பட்டோம். இது 115 பத்தாது, 120 125 போகணும் சிலபஸ். மணி வாட் ஹேப்பன்ஸ் இன் வேகஸ் ஸ்டேஸ் இன் வேகஸ். மாதிரி டை துபாயில என்ன நடக்குதோ அங்கதான் நடக்கும். வெளியே மூச்சு வச்சு வெளியே போச்சு. ஏதாச்சும் நடந்திருந்தாலுமே வந்து இதுவா தான் இருக்கும். பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. பட் அதான் லைக் ஓவரால் டாக்டிக்கலி செம்ம வெரி குட் கேம். டெஃபினெட்லி வெரி வெரி குட் கேம் டாக்டிக்கலி. புகாயோ சக்கா ஒரு மாதிரி வந்து அவன் வந்து என்ன இந்த ஆட்டம் போதுமா குழந்தையாடே அவர் தாத்தாரே அதுக்குதான் ஒரு கேம் ஜெயிச்சு உங்க ஆட்டத்தை தாங்க முடியலடா டே. இதே மணி நான் பிக்சர் எல்லாம் பாத்துட்டேன். மார்ச் மாசம் 4 பிக்சர் வருது மணி பேக் டு பேக். செல்சி, சிட்டி, பிரைட்டன், நியூகாசில் 4 கேம். செல்சி மட்டும் தான் டஃப் கேம். பிரைட்டன் நியூகாசில் அடிச்சிடுவாங்க. மனசாட்சியோட ஏதாவது பேசலாம். முக்கிட்டு இருக்கோம் அந்த மேட்ச். செல்சி தான் டஃப் கேம். செல்சி ஹோம் கேம்டா. செல்சி ஹோம் கேம். அதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு எங்களுக்கு. நாங்க செல்சி ஹோம் கேம் ஆக்சுவலா எங்களோட ஆர்சனலோட நாங்க ஓரளவு டீசென்ட்டா எங்க ஹோம்ல விளையாடுவோம். இந்த சீசன் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடணும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க எங்க ஹோம்ல நாங்க அவங்கள டிராப் பண்ண விட்டது பெரிய தப்பு. எங்களோட மிஸ்டேக்ல டிராப் பண்ண விட்டோம். சாnchez நாயி கேமுக்குள்ள கொண்டாந்து
கேம் அது கடைசி 10 நிமிஷத்துல நாங்க மொக்க பண்ணி விட்ட கேம் அது. ஆக்சுவலா 80 நிமிஷம் நாங்க விளையாடணுமே, கடைசி 10 நிமிஷம் விளையாண்டது சொல்லி 70 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண கேம். ஒரு இது அந்த ஒரே சொதப்புல முடிஞ்சிச்சு. ஆனா உங்க ஹோம்ல அதான் டிசர்வ்டு, 2 பேருக்குமே டிசர்வ்டு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் மனசாட்சியே இல்லாம எங்க கேம் அவங்க ஹோம்ல டஃப் கேம் எல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க இருக்க ஃபார்முக்கு நாங்க coming to Chelsea, to touch on Chelsea, Tuesday தான் ஆடுறீங்க Crystal Palace. What's happening? ஏன்னா FA கப்ல போட்டு ஆஸ்டன் வில்லா பொளக்குறீங்க, லீக்ல அதே வந்து கேவலமா தோக்குறீங்க. உங்களை எப்படியா நம்புறது? கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட். நாங்க கண்டிப்பா அதான் பண்றோம். ஒரு மேட்ச் கூட இப்படிதான் நடக்கும்னு போய் பாக்குற மாதிரி மேட்சே கிடையாது. லிவர்பூல் முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து ஒரு 3 கேம்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சோம். அப்ப வந்து ஓரளவு கான்பிடென்ட் அப்படின்னு வந்தோம். சரி, லிவர்பூல் எக்ஸ்பெக்டட் டிஃபீட் ஆகும்னா அது அளவு மோசமாகும் தெரியாது. அது ரெஃபரிங் டெசிஷன்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இது வந்துச்சு. ஸோ பிளேயர்ஸ் இது விட்டாங்க. பட் உல்ஸோட எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்தது வந்து ரொம்ப மட்டமா நடந்துச்சு. சரி, இதை எனக்கு பழைய மேனியோட ஓலைய ஞாபகம் வந்துச்சு. சரி சாக் பண்ணிடுவாங்க பாச்ச அப்படின்னு போனா அசல்ல அடிச்சுட்டு வந்துட்டான். இப்ப இன்னொரு 1 மாசம் வச்சு செய்வாங்க, இன்னொரு 4 மேட்ச் தோப்போன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வரும், அவன் அடுத்து இன்னொரு 2 மேட்ச் ஜெயிப்பான். திருப்பி நாங்க போச்சோம். மாற மாட்டாங்க. எப்படி தெரியுமா, ஃபேன்ஸே வந்து பாட்ச் அவுட் ரெடி ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கரெக்டா. மேன்யூ ஓலைய வச்சு 2 வருஷம் என்ன பண்ணாங்களோ அத நாங்க போச்சு வச்சு பண்ணுவோம்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்சி ஃபேன்ஸுக்கு இதை நான் சொல்லிக்க விரும்புறேன். 2024 இது 2033 வரைக்கும் இதான் போகும். அது வந்து அந்த அமெரிக்கன் ஓனர் ட்ரெண்டுங்க. அனுபவத்துல சொல்றாங்க இதான் நடக்கும். honestly speaking, நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஓலே யுனைடெடோட என்ன பண்ணாரோ அந்த நிலைமைக்கு நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வின். அதெல்லாம் நீங்க வந்து கேவலப்படுத்தி பேசுற நிலைமையிலே நீங்க இல்ல நான் அதை கேவலப்படுத்தி பேசல. நான் அது வந்து ஒரு அவுட்னு சொல்ற ஒரு காரணத்துக்கு அவங்களே நல்லா பண்ணும்போதே அவங்க அவுட் சொல்லிட்டாங்க. அதாவது இதோட எவ்வளவு பெட்டரா பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க இவ்வளவு மாசமா வந்ததுக்கு அப்புறம் தான் அவுட் சொன்னோம். அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா அவளை வெளில அடுப்பா போறதுக்கு நம்பிக்கையில வரும்போது இப்படி பண்ணிடுறான். இப்ப எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன, இப்ப நான் டாப்போட அனுப்பிச்சா யாரு? இப்ப அனுப்பலாங்கிறீங்க, அனுப்பிச்சா யாரு? ஜாபிதான் இருக்கான்ல, ஜாபிக்கு 10 பில்லியன் கொடுப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல ஜாபி வந்து அவ்வளவு லூஸ்தனமான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு. ஏன்னா அவன் ஃபுட்பால் விளையாடும் போதுல இருந்து செல்சிய பார்த்திருக்கா. நானே சொல்லுவேன் ஜாபி எல்லாம் நடக்காது. என்னோட ஆசை அந்த மீம் ஒன்னு சொல்லி வரும். நான் பாயனை போட்டு அடிச்சதுக்கு அந்த லெராய் சானே ட்விட்டர்ல போட்டு போட்டானுங்க. திஸ் கை கேம் டு மில்லியன் மை டாப் டு செல்சி போட்டானுங்க. ஆமா, அதெல்லாம் நேத்து முல்லர பாத்தீங்களா இல்லையா? போட்டு கிழிக்கிறான். 10 வருஷத்துல நம்ம அவன் வந்து முல்லர் வந்து எப்பயுமே நியாயமா பேசுவான். அவன் வந்து அர்சனல் எல்லாம் வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கான். ஓபனா அசிங்கப்படுத்துவான், இந்திய நைட்டு அசிங்கப்படுத்துவான், பிரீமியர் லீக் அசிங்கப்படுத்துவான். இருக்கிற இடத்துல எங்க இருக்கவங்க ஒரு கூச்சமே இல்லாம முல்லர் ஆர்சனல் அசிங்கப்படுத்தி இருக்கான். என்ன பேச இல்ல நாங்க வந்து இப்ப பிரீமியர் லீக்கே வந்து நாங்க அடிமையா இருக்கோம். ஆனா பேன் முனிச்சுக்கு ஊருகா நீங்க தான். எப்பயுமே பேன் முனிச்சுக்கு ஊருகா நீங்க தான். மார்க்கா ஸ்பெயின்ல எப்படியோ அத பேர் நீங்க இங்க தொட்டு நக்கிப்பாங்க உங்களை. இந்த தடவை சாம்பியன்ஸ் லீக்ல மாட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அப்புறம் இன்னொரு 8 கோல் விடுவோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிளப்பே இல்ல. நாங்க ஹிஸ்டரி பேசினா நான் 25 வருஷத்துக்கு நான் 22 வருஷமா சப்போர்ட் பண்றேன். அதனால என்கிட்ட 20 வருஷம் முன்னாடி கிளப் இல்லன்னு சொல்லாதீங்க. ஹிஸ்டரிய பத்தி யாரு பேசுறது? அமைதியா நானே உட்கார்ந்துருக்கேன். இல்ல செல்சி கிளப்பே இல்லன்னா சொல்லக்கூடாது. நான் ஜோலா இருந்து ரோமன் வர்றதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்றேன் செல்சிய. அதனால அதெல்லாம் சொல்லப்படாது. சரி, ஜோலா இருந்தப்ப என்ன செஞ்சீங்க அத சொல்லுங்களே ஏதாச்சும். நாங்க 98ல FA கப் ஜெயிச்சோம்ல. நாங்க அதுக்கு முன்னாடி கப் ஜெயிச்சோம்ல. அதுல ஜெயிக்கிறோம். ஆமா, நான் இப்ப சப்போர்ட் பண்ணேன்னா எவர்டனை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் அப்படிப்பட்ட ஃபேன் தான். எனக்கு அத மாதிரி கிளப் ரொம்ப பிடிக்கும். இல்ல இந்த கிளப் மூவிங் ahead அத சொல்லுங்க. if you still feel watch outனா ideally who do you want? எனக்கு ரொம்ப ஆசை வந்து ரோபர்ட்டோ டி ஜெர்பி.
அவன் வந்து திருப்பி பிரைட்டன் கிட்ட போறது எனக்கு இது இல்லதான். பட் ஆனா வந்து இட்டாலியன் கோச்சஸ் செல்சிக்கு எப்பயுமே வந்து ரொம்ப இதுவா இருந்திருக்காங்க. கார்லோ ஆன்செலாட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆண்டனியோ கான்டே எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜியான்கார்லோ வியாரி எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சோ எனக்கு திருப்பி இன்னொரு இட்டாலியன் கோச் வரணும்னு ஆசை. சோ டிசர்பியோட மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் லோ பிளாக் ஆடுறது, அவன் ஆடாம ஆடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. இதுதான் செல்சிக்கு வந்தா எப்படி கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோல் ஃப்ரீக்கிங்க செட் ஆகாது. நான் சொன்னா கேளுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆண்டனியோ கான்டே திருப்பி வரணும்னு. ஆனா என்னன்னா வந்தா என் டீம்ல எவனையுமே ப்ரோக்ரஸ் பண்ண மாட்டாங்க ஒரு காரணத்தாலதான் நான் கான்டேவை திருப்பி சொல்லல. நான் கான்டே தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். மொரினோ மட்டும் வேணாம், மொரினோ வேணாம். எனக்கு தெரிஞ்ச சீசன் எண்ட்ல வந்து சாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபிளிக் தான். ஃபிளிக் எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஃபிளிக் எனக்கு தெரிஞ்சு ஃபிளிக் வந்து ஜெர்மனி கோச் திருப்பி எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. நகல்ஸ்மேன் எப்பயும் யூரோல வெளில வருவான், நகல்ஸ்மேன் வெளில வந்துருவான். சோ ஆப்வியஸா அவனை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெர்மனி கோச்சை இது வரைக்கும் சாக் பண்ணதே இல்ல. அவனை வந்து இந்த யூரோ 2020 2 வருஷம் அப்புறம் நகல்ஸ்மேன் என்ன இப்ப அதானே இனிமே அதான் நடக்கும். அவங்க மாத்தி மாத்தி அவையே அனுபவத்துல பேசிட்டு இருக்கிறேன். ஐயா மேனேஜர் சாக் பண்ணாதீங்க, கிளப்ப காப்பாத்துங்க அப்படின்ட்டு. மேனேஜரை சாக் பண்ணாம யார் கிளப்ப காப்பாத்துறது? அது கரெக்ட் தான், கிளப்ப காப்பாத்த முடியாது. பட் லுக்கிங் அட் கிறிஸ்டல் பேலஸ் ஜெகன் என்ன நடக்கும்? நாங்க இதேதான் 12 wins ஸ்டேட் வின்ஸ். அவர் சொன்ன மாதிரி தான் 12 ஸ்டேட் வின்ஸ் வித் கிறிஸ்டல் பேலஸ். பிரீமியர் லீக் ரெக்கார்டு அவ்வளவு போட்டாங்க, சோழி முடிஞ்சிடும் எப்பயும் போல. என்ன ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஹோமா இருந்தாலும் அவே இருந்தாலும் நாங்க அப்பதான் ஆமா அவே கேமு அவன் இது. ஆனாலுமே அதுல வந்து கிரேகி கிடையாது, எதே கிடையாது, ஒலிஸ் கிடையாது. ஆனாலும் நாங்க தோப்போம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நம்மள எதுக்குங்க இவங்களே இல்ல நான் இங்க பாருங்க, நான் வந்து உல்ஸ் மேட்சுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கான்பிடன்ட். நான் உல்ஸ் மேட்ச் அப்போ நான் இந்த இதுல இருந்தேன்னா கான்பிடன்டா சொல்லிப்பேன், ஓகே நம்ம வந்து கண்டிப்பா வந்து இது பண்றாங்க, ப்ரோக்ரஸ் இருக்கு, ஓரளவு ட்ரை பண்றாங்க. லிவர்பூலோட தோத்தது வந்து ஒரு பிளிப் ஆன் த ரோடு, அது ஓகே. ஆனா உல்ஸோட விளையாண்டதெல்லாம் நாங்க கேம் செகண்ட் ஹாஃப்ல விளையாடவே இல்லை. அவங்க ஜாலியா எங்களை சுத்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கேம. ஆனா ஆஸ்டன்வில்லாவோட நாங்க வேற லெவல்ல விளையாண்டோம். செல்சி டீமானே தெரியல என்னடா நடந்துச்சுன்னு. திருப்பி இந்த கேம் நாங்க பேக் டு இது வரணும், வந்து கோச் அவுட் சொல்லணும், திருப்பி அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது மொத்தமா இல்ல. இப்ப ஒரு வருத்தம்னா கிளாப் கடைசி சீசன் கார்லிங் கப் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நான் வந்து செல்சி ஜெயிக்கணும்னு சப்போர்ட் பண்றதா, இல்ல செல்சி லிவர்பூல் ஜெயிச்சா கோச்சை சாக் பண்ணிடுவாங்க அதனால லிவர்பூல் ஜெயிக்கணும்னு இது பண்றதானே எனக்கு தெரியல. அந்த ஒரு நிலைமையில இருக்கு. என்ன ஒரு டைலமா. ஐயோ எனிவே எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து 32 பல்லும் காமிச்சு உள்ள ஒருத்தர் பளிச்சுன்னு வந்தாருப்பா. மெக்டாமினே கோல் போட்டு ஜெயிக்கணும்னு இருக்கு பாரு. 2-1 வின். இல்ல ஒழுங்கா சொல்றா. இம்பாக்ட் பிளேயர் மெக்டாமினே. இம்பாக்ட் பிளேயர் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் சப். சூப்பர் சப்னு சொல்லுங்க. சூப்பர் சப் எப்படி இருந்த கிளப் வச்ச. சரி பரவாயில்லை. சொல்லுங்க மணி. இல்ல ஹானஸ்ட்லி வந்து ஓகே கேம். இது வந்து ரொம்ப கேம் நாங்க வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரில்லியண்டா விளையாண்டோம். இட் வாஸ் a very good goal from haaland. அந்த ஸ்ட்ரைக்கர் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு நான் நிறைய வந்து சொல்லுவேன். நன் ஆஃப் த கோல்ஸ் ஆர் லக்கி கோல்ஸ் கண்டிப்பா ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் கோல், வெல் டேக்கன் கோல் ஃப்ரம் ஹாலண்ட். 5 கேம்ல இப்ப 5 கோல். இப்ப மெக்டாமினே வந்து இந்த பொசிஷன்ல மெக்டாமினே ஆடுறதுதான் நான் வந்து ரொம்ப வாட்டி வந்து சொல்லியிருப்பேன். அவனோட பிரச்சனை என்னன்னா, அவன் அந்த டிஎம் ரோல் ஆடுறது, இல்லைன்னா அவனை ஒரு நம்பர் 10ல ஆட விட்டு பின்னாடி வெறும் ப்ரூனோவையும் மைனோ மட்டும் ஆட விடுறது, அதுதான் அவன் பிரச்சனை. இன்னைக்கு அவன் ஆடின பொசிஷன், அந்த கோல் ஸ்கோரிங் பொசிஷன், ஆக்சுவலி நான் கோல் லைவ்ல பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அந்த கோல் ஸ்கோரிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ப்ரூனோ, காசிமிரோ, மைனோ 3 பேர் இருப்பாங்க. அவனுக்கு ஒரு ஃப்ரீ ரோல், நீ உன்னோட வேலை போய் கோல் ஸ்கோர் பண்றதுதான், நீ கேமை கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு டைம்ல இந்த சீசன் ஆக்சுவலி அவன் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கான் எங்களுக்கு. அந்த ஹி இஸ் ஆக்சுவலி என்ன சொல்றது, அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அந்த ஒரு ஹெட்டர், அந்த ஒரு கோல்னா கண்டிப்பா இல் டேக் இட், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ எரிக் டென் ஹாக் ஹி வாண்டட் ஹிம் சோல்ட் இந்த சம்மர்ல. பட் அவன் வந்து இஸ் சேவிங் அப் எரிக் டென் ஹாக் ஜாப். இப்போ ஐ மீன் நாட்
மெக்வயரே அப்படித்தான், மெக்டாமினே அப்படித்தான். 2 பேரும் தான் மாறத்துக்கு காப்பாத்திட்டு இருக்கானுங்க. ஆமாமா கண்டிப்பா. கஸ்டமர் ஆல்சோ ஹேட் அன் எக்ஸலன்ட் கேம். அவன் வந்து ரொம்ப ஷேக்கியா இருந்தான் இந்த சீசன் ஃபுல்லா. பட் இன்னைக்கு வந்து போன கேம் நல்ல கேம், இந்த கேம் வந்து எக்ஸலன்ட் கேம். மைனோ அகைன் அலெஜாண்ட்ரோ கார்னாச்சோ ஸ்பெஷல் மென்ஷன். அந்த ட்ரிப்ளிங் எல்லாம் அந்த லெஃப்ட் சைட்ல என்னதான் வந்து லெஃப்ட் லெக் ஆண்டனி லெஃப்ட் லெக் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வந்து கார்னாச்சோ லெஃப்ட் லெக்ல வந்து ஆண்டனி விட நல்லா பர்ஃபார்ம் பண்றான். எனக்கு தெரிஞ்சு இனிமே ஒரு இன்ஜுரி வந்தா மட்டும்தான் அந்த ஆண்டனி அந்த பொசிஷனுக்குள்ள திரும்ப வர முடியும். And that's what I feel about Garnacho. Garnachoட ball carrying ability சூப்பரா இருக்கு. Exactly, ball retaining capacity. He breezes past அந்த midfielders, opponent midfielders-ல அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அந்த ஃபைனல் தேர்ட்ல போயிட்டு தான் சொதப்பிடுறான். அந்த ஒரு அது வந்துரும்டா, அது டைம்ல வந்துரும். அதான் சொன்னேன். இப்போதைக்கு எனக்கு என்னன்னா மணி, இப்ப வந்து நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ராஷ்ஃபோர்ட் ஒண்ணுமே வந்து பெருசா பண்ணினா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அவனை பாக்குறப்பதான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ வந்து ஆண்டனிக்கு வந்து உள்ளுக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்றப்ப why can't like will Rashford continue to play? என்னாலும் will he continue to play? இல்ல, ராஷ்ஃபோர்ட் டெஃபினெட்லி will continue to play. ஏன்னு நான் சொல்றேன்னா, நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் வந்து இத வந்து இந்த சாக்கா, ஃபில் ஃபோர்டன் இந்த கம்பேரிசன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நானு. ராஷ்ஃபோர்ட் வந்து nowhere near them. ஏன்னா ராஷ்ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவல் இன்னும் மேல இருக்கான். இல்ல ஏன்னா ராஷ்ஃபோர்ட் வயசாயிடுச்சுங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். ராகுல் சொன்ன மாதிரி வயசாயிடுச்சுங்கிறத விட ராஷ்ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல 6 வருஷமா இருக்கான். அந்த கோல் ஸ்கோரிங் அப்படிங்கிற அந்த தவிர அவன் வந்து இந்த சான்ஸ் கிரியேஷனோ இல்ல வந்து பிளேயரை நீ மூவ்மெண்ட்ல இம்பாக்ட் பண்றதோ அந்த மொரினோ சீசன்ல இருந்தது தவிர அதுக்கப்புறம் அவன் இம்ப்ரூவே பண்ணல. அதை வந்து இப்ப அவன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அவனை பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் ஷாக் வெயிட் பண்ணுவான், இல்லைன்னா அந்த லிண்டலாஃப் ரன் பண்ண வெயிட் பண்ணுவான், இல்லைன்னா வந்து டிஃபெண்டர் மூவ் பண்ண வெயிட் பண்ணுவான். ஹி இஸ் ட்ரைங் தட் ஹார்ட். அதனால வந்து அவன் கேம் ஆண்டனி கம்பேர் பண்ணுவான். ஆண்டனி கேம் இஸ் வெரி ஒன் டைமென்ஷனல். அவனுக்கு வந்து நீங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஓப்பன் கோல் கொடுத்தா அந்த லெஃப்ட் லெக்ல அந்த அவுட்டர் ஃபுட் ஷாட் அடிப்பான், அது மட்டும் தான் அடிப்பாங்க. ராஷ்ஃபோர்ட் வந்து அப்படி இல்ல. பொசுக்குன்னு 100 மில்லியன் வந்து பொசுக்குன்னு ஆகிட்டீங்க. ஆமாங்க, பின்ன ஒரு இருந்ததான் சொல்லணும். இருக்கா ஆர்சனலுக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணா, அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணலையே. அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணிட்டு சிங்கம் காமிச்சா. எனக்கெல்லாம் என்ன கொலகாண்டா இருந்துச்சு அந்த சிங்கத்தை காமிச்சா. இன்னும் மறக்கவே மாட்டேன் நான். சுபாஷ் இன்னும் சொல்லி கேட்பாது, ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டாண்டா செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் அவனை காணாமடா. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பிளேஸ்ங்க. அதாவது ரொம்ப யங் பிளேயர் ஆண்டனி பொறுத்த வரைக்கும். அவன் நினைச்சா என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அது வந்து இட் இஸ் அப் டு த பிளேயர். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இந்த சீசன் இருந்ததா அப்படின்னா இருக்கு. பட் ஆஃப் ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ் இட் இஸ் அஃபெக்டிங் த பிளேயர் அண்ட் டெஃபினெட்லி எஸ். இந்த நிலைமையில வந்து திரும்ப டீமுக்குள்ள வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ராஷ்ஃபோர்ட் அப்படி இல்லை. ராஷ்ஃபோர்ட் இஸ் ட்ரைங் டு லேர்ன், ட்ரைங் டு இம்பாக்ட் இந்த இதுல. அவன் வந்து பாலை ஹோல்ட் பண்றான். நான் வந்து ராஷ்ஃபோர்ட் மேல ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கேன். பட் கோல்ஸ் ஆல்சோ கீப்பிங் ஆன் கமிங். அலெஜாண்ட்ரோ கார்னாச்சோ அந்த சைட்ல இருக்கிறதுனால அவனுக்கு இப்போ வந்து ஒரு ஒன் சைடட் விங் இல்ல. லெஃப்ட் சைட்ல போலையா மாத்தி ரைட் சைட்ல போடுவோம் அப்படின்ட்டு. அகைன் இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இல்லாதது அப்பரண்டா தெரிஞ்சது எங்களுக்கு. வெஸ்ட் ஹாம் கூடயும் உல்ஸ் கூட இருந்த கேம் கண்ட்ரோல் இந்த இது ஆஸ்டன் வில்லா கூட இல்ல. இன்னொன்னு ஷா வெளில போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் வெரி அப்பரண்ட். ஷா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் 2 பேரும் பால் கேரிங் பிளேயர்ஸ். 2 பேரும் போயாச்சு. ஷா எவ்வளவு நாள் அவுட்னு தெரியல, எதனால வெளில எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி எக்ஸ்போஸ். அடுத்த கேம் வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். இட் இஸ் அகைன்ஸ்ட் லூட்டன் ஹோம்ல, அவங்க ஹோம்ல. ஸோ வந்து அது என்ன பண்றான்னு பார்ப்போம். அது கஷ்டமான மேட்ச். அப்புறம் வெரி குட் கேம். எங்களுக்கு அகைன்ஸ்டா அந்த ஏர்லி செலிப்ரேஷன் இந்த மாதிரி எப்பயாச்சு இந்த அவங்க ஹோம்ல பண்ணாலே நாங்க ஏதாவது அந்த ஃபர்ஜி டைம் வின்னர் அதெல்லாம் அப்பதான் வரும். இந்த நியூ காசல், ஆஸ்டன் வில்லா அவனுங்க எல்லாம் இந்த ஏர்லி செலிப்ரேஷன்ல வருஷம் எங்க கூட மாற்ற ஆளுங்க. I was happy against a good Villa team. அதாவது வெஸ்ட் ஹாம் மாதிரி it was not a declining team though they are coming back after a loss in FA. இல்ல actually 5-0 வின் பண்ணாங்களா நடுவுல. ஷெஃபீல்டோட இல்ல லாஸ்ட் வீக் இல்ல வெஸ்ட் ஹாம் இந்த வருஷமே வின் பண்ணலடா. இந்த வருஷம் ஃபுல்லா வின்னே பண்ணல வெஸ்ட் ஹாம். லாஸ்ட் டைம் நான் சொல்றேன் கமிங் ஆஸ்டன்ல வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் 3 ஹோம் டிஃபீட்ஸ். ஆமா. So அது leverage பண்ணி away victory against a top good side, closing the gap on சொல்ல மாட்டேன். நான் வந்து actually எங்களுக்கு பின்னாடி இருக்கிற டீமை விட கொஞ்சம் கேப் இன்க்ரீஸ் பண்றோம் கீழ இருக்கிற டீமோட அப்படிதான் நான் சொல்லுவேன். நல்ல பாயிண்ட்ரா. with this team and with this injury record in the season நாங்க வந்து செல்சி விட சிஸ்டமா பார்த்தா எங்களுக்கு இன்னும் மோசமா இருந்துச்சு. we have been performing better. பட் எங்களோட இன்ஜுரி ரெக்கார்டோட யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால அந்த இத ஃபைட் உங்களுக்கு உங்களோட பிரச்சனை bloated squad நான் சொல்ல மாட்டேன். bloated squadனா வந்து என்னன்னா வந்து bloated squad இல்லனா அப்புறம் bloated squadனா என்னது? bloated squad இல்ல bloated squadனா ஸ்குவாடுக்கு பிளேயர்ஸ் வாங்கினா அது கரெக்ட். பட் நாங்க வாங்குனது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்டுக்கு.
நீங்க வந்து அதை இப்ப பார்க்க கூடாது. 2030 அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமாங்கிறது தான் பேச்சு. இப்ப நாங்க வாங்கியிருக்கேன் 2030 இன்னொரு 2 பில்லியன் போட்டு இன்னொரு 20 பிளேயர் வாங்குவீங்க. அப்ப அது அப்ப பாத்துக்கலாம். இல்ல நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டீமுக்கு வாங்கின பிளேயர்ஸ் கடந்த இதுல நான் சொல்றேன் யாருன்னா டிசாசி. ஓகே, ஃபர்ஸ்ட் டீமுக்கு வாங்கினது ஃபொஃபானா இன்ஜுரிக்காக டிசாசி வாங்கினாங்க. சாnchez கெப்பா வெளில போனதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட். அது தவிர இதுல வந்து என்சோ அண்ட் கேசிடோ. என்சோ வந்து ஜார்கினா வெளில போனதுக்காக வாங்கினாங்க. கேசிடோ கான்டே வெளில போனதுக்காக வாங்கினாங்க. They did not build a new squad. Addition பண்ணவே இல்லை. They were replacing. மவுண்ட் வெளில போனா, ஹாவர்ட்ஸ் வெளில போனா, they were starters with us. அவங்க யாரையுமே வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்ணல. எல்லாருக்குமே வந்து நாங்க நிறைய பிளேயர் இருக்கணும். பட் வந்து ஆனா யாரு வந்து அதுல வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல்ங்கிறது ஒரு இது இருக்கு. இப்ப வந்து இவன் வந்து கிரீலிஷ் சொல்றோம் வாங்க மாட்டாங்க, அமெரிக்கா வாங்க மாட்டாங்க. அது கூட இல்ல மணி. மவுண்ட் ஹாவர்ட்ஸ் எல்லாம் போனப்போ அப்பாடா இவங்க 2 பேர் இருந்ததே வேஸ்ட், இவங்க எல்லாம் தேவையில்லை, இல்லனாலே நமக்கு பெட்டரா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, அதெல்லாம் இல்லன்னு சொல்லவில்லை. மவுண்ட் ஹாவர்ட்ஸ் போனா அவங்க மினிட்ஸ் அந்த இடத்துல ஒரு பொம்மையாவது நிக்கணும்ல, அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நிக்கணும்ல. அது செஞ்சு வச்ச தலைனாலும் என்னங்க அப்புறம் அப்ப ஜார்கினா கான்டே போனதுக்கெல்லாம் ஜான் லாவியாவெல்லாம் பேசப்படாது. அப்ப லாவியாவெல்லாம் சொன்னீங்கன்னா நான் கால்வின் பிலிப்ஸ் நாங்க பேசுவோம், நாங்க ஏன் பேசக்கூடாது? எங்கள்ட்ட லாவியாவை சொன்ன இந்த தியாகோ சொல்ற மாதிரிதான். தியாகோ ஏன் ஆட விட மாட்டேங்கிறீங்க நீங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்களே. அவர் 50 மில்லியன் கொடுத்தா அதெல்லாம். லாவியா வந்து ஒரு ரொம்ப நல்ல பிளேயர் எங்களுக்கு. நான் தான் சொல்றேன்ல, 15 வருஷம் பின்னாடி பாருங்க அவர் எப்படி இம்பாக்ட். உங்களுக்கு ரொம்ப நல்ல பிளேயர் லாவியா. மான்செஸ்டர் சிட்டி அகாடமில இருந்து வந்திருக்கா, அப்ப நல்ல பிளேயரா தானே இருப்பான். அதேதான் எங்களுக்கு பாமர் எப்படி விளையாடி இருக்கான், லாவியா இருந்திருந்தா அப்படி விளையாடி இருப்பான். இந்த மாதிரி பம்ப் ஃபேக் யுனைட்டட் நாங்க சாவடிச்சிட்டு இருந்தோம். சாnchez அதே மாதிரி உங்களுக்கு பாயாசம் போட்ட வேண்டியதுதான். அதெல்லாம் கிடையாது. அதுதான் சோ சரி, அதான் ஒரே ஒரு பாயிண்ட். யுனைடெட் வில்லா கேம் பத்தி பேசணும். எனக்கு வந்து லைக் யுனைடெட் நல்லா இருந்தாங்க, வில்லாவும் நல்லா இருந்தாங்க. பட் அவங்களால வந்து ஃபைனலா எங்க முடிக்கணுமோ அங்க முடிக்க முடியல. அது யுனைடெட் கேபிட்டல் பிளேஸ் நல்லா பண்ணாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பார்த்தோம்னா உங்களுடைய ரைட் சைடு வந்து நல்லா ஓபன் பண்ணாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. எல்லா எவ்ரி டைம் அது வந்து ஒழுங்கா அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவங்க செஞ்சது. எனக்கு அது எப்படி கோல் முடியலங்கிறதா இன்னுமே வந்து அஃப்கோர்ஸ் ஒனானா வந்து he was like unbelievably good, பட் மத்தபடி அவங்க they had so many chances they didn't. எனக்கு வந்து யுனைட்டடோட பிரெசிங் இன்னும் எனக்கு புரியல. லைக் அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து ஜாலியா விடுறானுங்க. கசிமிரோ ஒரு இடத்துல இருக்கான், ராம்சி ஜாலியா நடந்து போறான் மிட்ஃபீல்ட்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா மெகினும் ராம்சியும் வந்து லைக் just walking in the midfield and the finishing ஏதோ வரான் அந்த பிளாக் போட்டான், நிறைய பிளாக் போட்டான். மெக்வேரோ வரானோ டாலோ ஒரு it is clearly evident. மைனோ வந்து ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பால் தடுத்துருவான். ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனால முடியறது இல்ல. it is very evident அந்த கேம். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான அந்த கேம்ல வந்து he was supposed to be an understudy for Casemiro, பட் அவன் அப்படி இல்ல. காசிமிரோட பால் கேரிங் எபிலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக he is being used right now. அதாவது மைனோ, காசிமிரோ, ப்ரூனோங்கிறது ரொம்ப ஸ்டேபிளான மிட்ஃபீல்ட். பட் அது எப்படி ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. சும்மா இப்ப வந்தோடனே வந்து மைனோ பிராங்கி டியாங் வேற வெளில வர போறா அப்படின்ட்டு. உங்களுக்கு புரிய மாட்டேதியா? இந்த டீமுக்கு பிராங்கி டியாங் வேணாம். இந்த டீமுக்கு வந்து ஒரு காசிமிரோ, ரியல் மேட்ரிட் காசிமிரோ ரீஜன் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா அப்ப மவுண்டோட வாழ்க்கை மவுண்டோட வாழ்க்கை நீங்க என்ன பண்ணீங்க? மவுண்ட் இஸ் an excellent press resistant player. அதாவது மைனோவை கௌதம் சொன்ன மாதிரி மைனோவை எங்களால 90 மினிட்ஸ் வீக் இன் வீக் அவுட் ஆட வைக்க முடியாது. ஆனா மவுண்ட் வந்து இப்ப இருக்கிற ஒரு ஏஜ்லயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அவனால அதை பண்ண முடியும். அண்ட் இஸ் a similar profile as மைனோ. he is very press resistant. நான் வந்து அவன் ஆடின கேம்ஸ் எல்லாமே he had an excellent game. ஃபினிஷிங் இருக்கான்னு கேட்டா ஃபினிஷிங் இல்ல. பட் அவனுக்கு அந்த புது கிளப்ல வந்து செட் ஆகிறக்கான டைம் இல்ல. அப்கோர்ஸ் நீங்க என்ன பண்ணி அமிச்சிங்கன்னு தெரியல. தலைவன் இத்தனை நாள் இன்ஜுரி வெளியே உட்கார்ந்துருக்கான். அப்படியெல்லாம் அப்ப லாவியாவை சவுத் ஆம்ப்டன் என்ன பண்ணி ஆரம்பிச்சாங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்களா?
சம்பந்தமே இல்லாம எங்க மிட்ஃபீல்ட்ல யார் இருந்தாங்க நீங்களே மனசாட்சியோட நீங்க லாவியா வாங்கினதுக்கு அப்புறம் உங்க மிட்ஃபீல்ட் அதே மாதிரி தாங்க இருக்கு. லாவியா வாங்கினதுக்கு அப்புறம் மிட்ஃபீல்ட் பெஜாரா வேற லெவல்ல போயிட்டு நீங்க நம்ம வந்து அப்படி லாவியா விளையாடுனாதானே பெட்டரா இல்லையான்னு சொல்ல முடியும். லாவியா விளையாடவே இல்ல. லாவியா வாங்கி எதுக்கு லாவியா வாங்கி நீங்க தான் கேக்குறோம். அப்ப 120 அவன் விளையாடுனானே நான் அப்படிலாம் மனசாட்சியெல்லாம் பேச மாட்டேன். பட் லாவியா வந்து எங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்றதுதான். எங்களுக்கு வந்து மிட்ஃபீல்ட் வந்து பயங்கர வீக். அவ்வளவு பெரிய சைனிங் பண்ணிருக்க வேண்டாம் தான். நானே அதை வந்து ஒத்துப்பேன். ஒரு 45 மில்லியன் 50 மில்லியனுக்கு போய் ஒரு பேக்கப்க்கு, அதாவது ஒரு டெவலப்பிங் பிளேயரு, அவன் வந்து எட்டு டெவலப்பர். பட் எனக்கு என்னன்னா வந்து ஒரு லாவியா வந்து he has a potential to be a superstar அப்படிங்கிறது வந்து சவுத்தாம்ப்டன்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவன் வந்து அவன் சொன்னதான் மெயின் மாதிரி தான். he is very persistent and அவனோட பாசிங் எபிலிட்டியும் வேற லெவல்ல இருந்துச்சு. மெயினோட பெட்டர் எனக்கு தெரிஞ்சு லாவியா. நான் சொல்லுவேன் சம்பளம் கொடுத்து அப்படியே கூப்பிடலான்னு பார்த்தோம். உள்ள தேவையில்லாம வந்து பயங்கரமா சம்பளத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டீங்க. அதெல்லாம் என்ன அந்த பைனான்சியல் இதுக்கு உள்ள போனாலே பிரச்சனை வரும். நான் அதுக்குள்ள வரல. பட் ஆனா வந்து உண்மையாவே வந்து he would be எங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பான் அவன். அவ்வளவு பெரிய சைனிங் இப்ப தேவையா அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லதான். பட் ஆனா வந்து நாங்க இப்ப விட்டோம்னா நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அதாவது பின்னாடி வாங்க முடியாது அவன் ரிட்டர்ன். பேசிக்கா அதுதான் இது மொரினியோ பண்ணுவாரு முன்ன ஒரு காலத்துல. அடுத்தவன் ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுருவாங்க செல்சி. அதே ஆனா எங்களுக்கு அவ்வளவு இது இல்ல. இப்ப எங்களுக்கு 3 மேன் மிட்ஃபீல்ட்னா நீங்க சொல்லுங்க மனசாட்சியோட 3 மேன் மிட்ஃபீல்டு கேலகர், என்சோ, கேசிடோ தவிர கேலடாக் இருக்காரு. கேலகர் தானே சொன்னேன். கேலகர், என்சோ, கேசிடோ. ஓகே. இதே கேள்விதான் நான் உங்களுக்கு திரும்ப கேக்குறேன். 45 பிளேயர் வச்சிருக்கீங்கல்ல மிட்ஃபீல்ட் 3ல இத தவிர வேற பிளேயர் சொல்லுங்க. கார்னேஜுக்கு மேக்கா இருங்க. எல்லாம் பச்சை குழந்தை. நீங்க சொல்றது தான் 90 மினிட்ஸ் இது கார்னேஜ். யாரா உங்களை யாரையா பிறந்த உடனே போய் வாங்க சொன்னா? நாங்களா போய் வாங்க சொன்னா அது பால் குடிக்கணும், அப்படி எந்திரிச்சு நடக்கணும், அப்புறம் வாய் திறந்து பேசணும். பாரு எங்க ஓனர்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட். நான் பேசவே மாட்டேன். ஓனர்ஸ் நானும் நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து செல்சி இப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தவன். அதனால வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸ் யாராவது டெவலப் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நினைச்சேன். கார்னே வந்து ஒரு கேம் விளையாடினான். முதல் கேம் லிவர்பூலோட பயங்கரமா ஆடினான். நீ பார்த்துட்டியும் உங்களுக்கு லிவர்பூலோட பயங்கரமா விளையாடினான். ஆஸ்டன்வில்லாவோட கோல் போட்டான், வெஸ்ட் ஹாமோட கோல் போட்டான். முடிஞ்சு 2 கேம். சீசன்ல இப்பதான் திருப்பி வந்திருக்கான். போன கேம் ஆஸ்டன்வில்லாவோட திருப்பி வந்திருக்கான். 6 மாசம் வெளில உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறம் லெஸ்லி உகச்சக்கோ காணும். ஏதோ எல்லா சிப்பு அப்படிதான் இருந்துச்சு. அது காணும் எங்க போனது தெரியல. ஆண்ட்ரஸ் சென்டர்ஸ், கெசடே இவங்களதான் வாங்கினோம் நாங்க. ஏதோ போய் பிளேயர் மறுபடியும் லோன் அனுப்பிச்சிட்டீங்களே. வாங்கி நாட்டிங்கம் ஃபாரஸ்டுக்கு லோன்ல இதுல அனுப்பிச்சோம். அதுதான் சொல்றேன். நாங்க வாங்கி வச்சுக்கிட்ட பிளேயர். நாங்க மிட்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு யாரு இருக்கான்னு நான் கேக்குறேன். எங்களை சொல்றீங்க 45 பிளேயர்ல. இதை வந்து நான் போன வாரம் கேட்டிருந்தேன். இப்போ ஆர் செல்சி ஃபுட்பாலிங் கிளப் ஆர் இஸ் இட் a பிசினஸ் மாடல்? பிசினஸ் மாடல் தான் எனக்கு தெரிஞ்சு. பிசினஸ் மாடல் தான். ஏன்னா வந்து இல்ல நான் பிசினஸ் மாடல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த பிளேயருமே விற்க யோசிக்க மாட்டாங்கன்னு எங்களோட என்ன தோன்றுது. சோ இப்ப இருக்க செல்சி மாடல் வந்து மோர் ஆர் லெஸ் லைக் a பிசினஸ் மாடல். ஏன்னா வந்து they will not hesitate to sell any player ன்னு எனக்கு தோணுது. பேசிக்கா அதுதான் பண்ணுவாங்க. ஜெகன் ப்ரோ 7 வருஷம் வலிக்கும், அப்புறம் பழகிரும். நான் பழைய 21 பழகிருச்சு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எனக்கு என்னன்னா இப்ப எனக்கு மேன்யூவோட இதுல இருக்க ஒரே பொறாம அவங்க நல்லா விளையாடுறாங்க இதெல்லாம் கிடையாது. மெயினும் கர்னாச்சோ மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து டீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இது இப்ப பொறாம. நாங்க எங்களுக்கு எப்பொழுதுமே அகாடமி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டீம்ல கொண்டு வர கிளப்னா வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸ் எங்க கிளப். அத வந்து இல்ல அத வந்து நடுவுல எங்க ஆள் மொரினோ வந்து கெடுக்க பார்த்தான். அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அதை திருப்பி அவனை வெளில அடிச்சு அதுக்கு எடுத்துட்டீங்க. இப்ப மார்க்கஸ் ராஷ்வர்ட் டெவலப் பண்ணது எங்க கிளப்ல மொரினோ. ஸ்காட் மெக்டாமினே மார்க்கஸ் ராஷ்வர்ட் வந்து லூயிஸ் வான் கால் கொண்டு வந்தான். அவன் வந்து he improved his playing style. அவன் எப்பயுமே அப்படிதான்.
சோ இப்ப ஜான் டெரியே எடுத்தீங்கன்னா ஜான் டெரி வந்து மொரினோ கிட்டதான் வந்து he became the player he is. பட் ஆனா வந்து அவன் கொண்டு வரல. மொரினோ கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான், டேலண்ட் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவன் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவான். பட் அதை அவன் புஷ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வேற வழியே இல்ல. வேற வழி இல்ல. என்னது கீழே வழி போட்டுருக்காங்க பாருங்க. அதான் ரோமன் திருப்பி என்ன பண்றது, ரோமன்லாம் வர வாய்ப்பே இல்லை. நாங்க எங்களோட இதுக்கு வந்து நான் 10th நாங்கெல்லாம் வருத்தப்படுற இதுலயே இல்ல. நான் போன சீசன்லயே அடிப்பட்டதுக்கு அது சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த மச்சட்டின வச்சுட்டு கஷ்டப்படணுமாங்கிறதான். விளையாடுறது நல்லா விளையாடி போட்டா நான் வருத்தப்பட மாட்டோம். ஆனா இப்படி அடி வாங்குறோமேங்கிறதுதான். எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமா இருக்கு, டு பி ஆனஸ்ட், செல்சி வந்து இப்படி 2-3 சீசனா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. மீடியால ஏன் வந்து ஒரு பெரிய அப்ரோரே வரமாட்டேங்குது எனக்கு இன்னுமே புரியல. ஒரு பெரிய கிளப், ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண கிளப் ஃப்ரீ பாஸ் வாங்குற மாதிரியே இருக்குது. இத்தனை பிளேயர்ஸ் எனக்கு அதான் தோணுது. அதனால டெவலப் பண்ணனும். மீடியா ஸ்க்ரூட்டினி வரா மாதிரியே இருக்க மாட்டேங்குது எனக்கு. எக்ஸாக்ட்லி மீடியா ஸ்க்ரூட்டினி நான் சொல்றேன். அது ஏன்னா ஒரு சீசன் வந்தாப்ல இதேதான் 10 நடந்துச்சுல. ஆனா மீடியா எப்படி இருந்தாங்க 10 எதிர்த்து இல்ல. நான் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவேன், பட் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா தெரியாது. பட் ஏன்னா வந்து இப்ப ஒரு கான்ஸ்டன்ட் மேனேஜர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப கிளாப் வந்து அந்த சீசன் டிக்ளைன் ஆச்சு 2022. So he faced a lot of scrutiny. Liverpool as a whole faced. அதாவது அவங்க மொத்தமா வந்து கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா வந்து கிளாப் வந்து he proved himself. அவனுக்கு வந்து டைம் இருந்துச்சு, அவன் இது பண்ணான். செல்சியோட ரோமன் மாடல் என்னன்னா வந்து எதற்கு மேனேஜருக்குமே வந்து டைமே கொடுக்க மாட்டான். நீ பெர்ஃபார்ம் பண்ணு, எல்லாம் சாக் தான், அங்கேயே கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. 6 மாசமா இருந்தாலும் சரி. விலாஸ் பாஸ் எல்லாம் வந்து அப்பதானே ஸ்க்ரூட்டினி ஜாஸ்தியா இருக்கணும். இவ்வளவு இல்ல, அப்பதான் கம்மியா இருக்கும். ஒரு மேனேஜர் வந்து லாங் டேர்ம் இருந்தாதான் வந்து ஸ்க்ரூட்டினி வந்து அதிகமா இருக்கும். ஆக்சுவலா கம்மியா இருந்தா வந்து ஸ்க்ரூட்டினி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஐ ஹேவ் வெரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நான் வந்து பேண்டருக்கு சொல்ல இது, பட் ரியல் இதுன்னா இப்ப இருக்கிற நாட் ஜஸ்ட் ஜெகன் போ, எல்லா செல்சி ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா வேர் ஹைலி டிவைடட். ஒருத்தர் சில பேர் கோச் அவுட்டும்பாங்க, சில பேர் போர்ட்ல மிஸ்டேக் அப்படிம்பாங்க. சோ ஒரு பிரச்சனையை எடுத்து செல்சி பத்தி பேசுறது மீடியா கிட்ட இட் டசன்ட் செல் வெல். இப்ப நீங்க யுனைடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர்டு மாறியாச்சு. இனிமே எரிக் டென் ஹாக் பத்தி என்ன பேசினாலும் இட் வில் செல் வெல். ஏன்னா அது ஒண்ணுதான் இம்பாக்ட் சேஞ்ச் ஆகுறது. கிளாப் அதே மாதிரிதான். எஃப்எஸ்ஜி வெளில போக மாட்டாங்க. கிளாப் இப்ப வெளியே போய் இந்த சீசன் கிளாப் அகைன் டிக்ளைன் ஆயிருச்சுன்னா கிளாப் பத்தி பேசியிருப்பாங்க. பட் செல்சியோட ஸ்டோரிஸ் அப்படி இல்ல. ஃபேன்ஸ் கிட்ட ஃபேன்ஸ் ஆர் டிவைடட், none of the stories sell well. இல்ல இது வந்து ஒரு பாயிண்டா இருந்தாலும் இப்ப வந்து செல்சியோட ஓனர்ஷிப்ல 10th முடிச்சாங்க அப்படின்னா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல டுக்கல கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா, இல்ல பாட்டரை கிரிட்டிசைஸ் பண்றதா, லாம்பார்டை கிரிட்டிசைஸ் பண்றதா, பாயிலே கிரிட்டிசைஸ் பண்றதா, இல்ல வந்து சைனிங் பண்ண ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதா, பாச்சை கிரிட்டிசைஸ் பண்றதான்னு எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். முன்னாடி போர்டுல பிரச்சனை அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். போர்டுல பிரச்சனையாங்கிறது இப்ப வந்து ஒரு பிளேயர் வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து ஒரு மேனேஜரா. இப்ப டிசாசி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அன் ஐடியல் சைனிங். அவனை சைன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுதான் என்னோட ஒப்பீனியன். பிக் அவுட் பிளேயர்ஸ் நீங்க ஒரு பிளேயர் நான் பிக் அவுட்டே பண்ணல. ஒரு பிளேயருக்கும் இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் டிசாசி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா கோச் வந்ததுக்கு அப்புறம் பண்ண ஒரே சைனிங் எனக்கு தெரிஞ்ச அவன் தான். ஓகேவா? ஏன்னா வந்து நிக்கலஸ் ஜாக்சன்லாம் வந்து ப்ரீ ஐடென்டிஃபைடு. அவன் வந்து இவன் வரும்போதே அவனை வந்து சைன் பண்ணிட்டோம். நாங்க கோச் கிளப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து நிக்கலஸ் ஜாக்சன் சைன் பண்ணிட்டோம். சோ ஃபொஃபானா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற வழி இல்லாம இது பண்ணது அது ஒண்ணுதான். இல்ல பட் ஐ திங்க் ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन கௌதம், அதோட நம்ம வந்து இந்த இது போயிட்டு மத்த டீம் பத்தி பேசலாம். மணி சொன்னல இந்த மாதிரி வந்து இவன் காஷ்மீரோக்கு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஆள் பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெங்கி டி யோங் எந்த டீம் இப்ப வாங்கினாலுமே அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். செட் ஆகிற ஒரே டீம் வந்து ஆர்சனல் இல்ல செல்சி தாங்க. உங்களுக்கு அந்த ஒடிகார்ட் ரைஸ் பக்கத்துல அதெல்லாம் காசு இல்ல. அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? 400k வா? இப்ப 450 ல இருக்கான் அவன். 450 ல இருக்கான். ரியல் மேட்ரிட்ல அதான் பிரச்சனை. லைக் தே ஹேவ் அதுதான் சொல்றேன். இப்ப அதனால தான் நான் பெரிய ரிஸ்க்னு சொன்னேன். இப்ப எந்த டீம் வந்தாலுமே மினிமம் 500 கேட்பான். அதுவே உனக்கு வந்து 25 million per year அவனோட வேஜஸ்லயே போகுது. அது நீ எந்த இம்பாக்ட்டுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா தெரியல. சோ நீங்க வேற யாரு இல்ல அருண் யார் இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்டதுக்கு வந்து ஹாவர்ட்ஸ் 300k வாங்குறானே ப்ரோ. அவனோட சேர்த்து விடுங்க.
இல்ல 300 எங்க இருக்கு 500 இருக்கு. அதனாலதான் நீங்க 45 பேர் கணக்கு பண்ண தெரியாதனாலதான் 45 பேர் வச்சு என்ன பண்றது தெரியல. நாங்க எங்களுக்கே ஹெட்டர்க்கே தான் கொடுக்குறோம். என்ன அதனால நாங்க எல்லாரையும் 20K 30K வச்சிருக்கோம். நாங்க 10 பேரை சேர்த்தாதான் ஹாவர்ட்ஸோட சம்பளம் வரும். அதனால எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்ல சேலரியில. உங்களவு மோசமான சேலரி நாங்க கொடுக்கல. அதோட சந்தோஷம். ஜெகன் இந்த சீசன் நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் சீசன் FFP ல கண்டிப்பா மாட்டிடுவீங்க. மாட்ட மாட்டாங்க. நான் சொல்றேன் அதுதான் எனக்கு புரியல. கௌதம் இல்ல அருண் இப்பவே மாட்டுவாங்க. FFPக்கு வந்து மாட்டாங்க. ஒரு FFP எக்ஸ்பீரியன்ஸ் அத பார்த்து ஆளா பேசுறேன். பட் செல்சி வந்து நீ கண்டிப்பா செல் பண்ணு ஜெகன். இந்த சம்மர் நிலைமையில அடுத்த வருஷம் you have to sell 4-5 players next summer. இந்த சம்மர் ஆமா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். மேக்ஸிமம் எங்களுக்கு 35 மில்லியன் அசால்ட்டா வரும். ஆல் 35 மில்லியன். other people are not dumb. நமக்கே தெரியுது. மத்த கிளப்லாம் தெரியாது. ஜெகன் யார் வாங்குவா? இப்போ இத்தனை பேர் வச்சிருக்கீங்க. நோ ஒன் பெர்ஃபார்ம். யார் வாங்குவா? பெர்ஃபார்மன்ஸ் நாங்க உள்ள இருக்க பிளேயர்ஸை விக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். லுக்காக்கு சவுதிக்கு போறதுக்கு ஓகே பண்ணிட்டான். அவனே சொல்லிட்டான். So he will be around 40 million எங்களுக்கு கிடைக்கும். So 35 million from Madsen. ரேஸ் கிளாஸ் இருக்கு. பொருஷா டாட்மண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டிப்பா வாங்குவாங்க. ஆமா ஆப்ஷன் டு பை. சோ கண்டிப்பா வாங்குவாங்க. அவனை இது பண்ணலாம். அதுக்கப்புறம் லூயிஸ் ஆல் 35 மில்லியன் வித் நியூகாசல். அவன் ரெலகேட் ஆல்தான் ஆப்ளிகேஷன் டு பை. சோ அவன் கண்டிப்பா வாங்குவான். See, I think நான் பார்த்ததுல Chelsea have to sell like 100 to 120 million செல் பண்ணிட்டு தான் எங்களுக்கு இதுலயே 110 மில்லியன் வந்துருச்சு. அதுதான் நாங்க பை பண்றதுதான் எனக்கு பிரச்சனை. நீங்க சொல்றது ஆக்சுவலா வந்து வேலிட் பாயிண்ட். ஆனா எங்களுக்கு எப்ப இது பிரச்சனையா வரும்னா, நாங்க இப்ப ஆர்சனல் வாங்கணும்னு போனோம்னா எங்களுக்கு இது பிரச்சனையா வரும். இல்ல நாங்க அத மாதிரி ரிஸ்க் எடுக்காம ஜெகன் இன்னொரு பிரச்சனை இருக்கு. You have to sell within June 30. That is ending point அது financial year க்கு. அது clubs know that because transfer வந்து extend ஆகும் ஆகஸ்ட் வரைக்கும். Clubs will know okay கம்மியா விப்பாங்கன்னு. பட் அதனால தான் நாங்க ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிட்டோம். நாங்க எங்களுக்கு ஆல்ரெடி எல்லா பேட்ரியும் கிரியேட் ஆயிடுச்சு. நாங்க மேட்சனுக்கும் ஆளு லுக்காக்கும் எல்லாத்துக்குமே பார்த்து Jagan bro to buy is not a necessity இல்ல. Jagan bro நான் வந்து சொல்றேன். ஹால் வந்து mandatory. ஓகே அவங்க ரெலகேட் ஆல்னா அவங்க வந்து மோஸ்டா வாங்கிடுவாங்க. ஆமா ஹால் இஸ் mandatory. சோ வந்து மேட்சன் மட்டும் தான். மேட்சன் பெர்ஃபார்ம் பண்ற விதத்துல அவங்க கண்டிப்பா வாங்கிடுவாங்க. He is performing very very well. அங்க போய் 5 games 2 assists 3 clean sheets ஆ. சோ அவன் வந்து பயங்கரமா ஆடுறாங்க. சோ கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஓகே let's see with Chelsea but இந்த எபிசோட் வந்து actually இதைய அருண் ப்ரோ கேட்டதுக்கு லாஸ்ட் ஒன் திங் கேட்டதுக்கு ப்ரோ அந்த காசிமிரோ ரீசன் நான் சொன்னது லைக் இப்போ ஒரு சீப் ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு போனோம். ஏன்னா எங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர்ல கான்ட்ராக்ட் ரெலிகேட்டட் பிளேயர்ஸ் அது மட்டும் தான் FFP-னால பார்க்க முடியும்னா ஒன் குட் ஆப்ஷன் இஸ் அமடு ஒனானா ஃப்ரம் எவர்டன். He is a very good destroyer. அவனுங்க 75 மில்லியன் கம்மியா கொடுக்க மாட்டாங்க. அவனுங்களே அவங்க ரெலிகேட் ஆனாங்கன்னா அவங்க அதெல்லாம் பேச முடியாது. அப்படி இல்லைன்னா மோஸ்ட் எலிட் ஆப்ஷன் வந்து ரிட்ஸ் from Leverkusen, but if Xabi is going, his Xabi's player, he'll take him with him. இல்ல அந்த Casemiro replacement அதுதானே. Rich is not a Casemiro replacement. What in Casemiro replacement இல்ல but he can be the destroyer. அதான் சொல்றேன். He can work with he cannot be a destroyer. He is a creator. அவன் தென்னு more attacking money. Words will never cut down players. Maybe then I'm wrong. அப்படி இல்லைனா Wafer, I think he plays in இது கரெக்ட்டா தெரியல. I think he plays in Netherlands. Wafer. ஐயோ மறுபடியும் நெதர்லாண்ட்ஸா? மேட்ச் வைப்பரா? ஓகே அவன் இஸ் குட். மேட்ச் வைஃபர் இஸ் குட். நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஆள தூக்கி மறுபடியும் நெதர்லாண்ட்ஸ் தான். நாங்க அங்க தான் போய் மொத்த கால நிப்போம் அப்படிங்க. பட் இந்த ரெக்ரூட்மென்ட் அது எரிக் டென் கிட்ட இருந்து வராது இல்ல. ஆமா அது கரெக்ட் தான். இந்த பரேடா வர yeah, this episode we actually wanted to talk more about the non top 6 sides. ஆனா top 6 sidesக்கு ஒரு நேரம் ஆயி போச்சு. இது ஒரு நம்ம எல்லாருமே ஜகன் எக்ஸ்க்ளூடட் நம்ம எல்லாருமே வந்து we spoken very highly of clubs like Everton, Brentford, Bournemouth, Wolves, Brighton, West Ham, Newcastle and Villa. I'm excluding Villa from this list. இதைய தவிர்த்து மத்த இந்த டீம்ஸை பத்தி நம்ம எல்லாருமே ஹையா பேசியிருக்கோம். நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் ஆயிட்டோம். இப்போ நான் தோத்துட்டேன் திருப்பி. லூட்டன் ஓகே நான் லூட்டன் சேர்த்து வரும்ல. ஏன்னா லூட்டன் still getting results. நான் சொல்றது இந்த மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து have we reached a point in the season where they've all hit their season peaks, they've all plateaued and now they are going down.
அந்த சீசன் நம்ம அந்த பாயிண்ட் அடைஞ்சிட்டோமாங்கிறது என் கேள்வி. வெஸ்ட் ஹாம் டெஃபினெட்லி எஸ். வெஸ்ட் ஹாம் முடிஞ்சிருச்சு கதை. அவனுக்கு கதை சாக்டு மாய்ஸ் தலைவன். ஏன்னா 8 மேட்சா ஜெயிக்கல அவனுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 8 matches no wins. பிளஸ் வெஸ்ட் ஹாமோட அண்டர்லைங் நீங்க நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே தே ஆர் லைக் தி லாஸ்ட் இன் இந்த கோல்ஸ் விடுறது, சான்சஸ் விடுறது எல்லாத்தையுமே லாஸ்ட்ல இருந்திருக்காங்க. இந்த பக்கெட்டா, குடூஸ், பொவன் ஒரு கிளினிக்கலா இருந்ததால வந்து தே ஹேவ் அதான் கேட்ச் அப் ஆகுது. இப்போ சீசன் எண்டிங்ல மாட்டுவானுங்க. பட் மிட் அவங்க வந்து வெஸ்ட் ஹாம் வந்து ஒரு சில பேர் மேல ரொம்ப டிபெண்டன்ட் ஆன மாதிரி இருக்கு. சோ அதனால அவங்க வந்து நல்ல ஆட்டினாலும் இவங்களோட கிராவல் சொன்ன மாதிரி இவங்களோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஒண்டி தான் அவங்களை வந்து தூக்கிட்டு போய் இந்த மேட்ச்ல பக்கெட்டா இல்ல ஆர்சனலோட ஆடுறப்ப அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. அவங்க கிட்ட இருந்து எதுவுமே நடக்கிற மாதிரியே இல்ல. சோ பக்கெட்டா மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் மேட்சஸாவே பக்கெட்டா இல்ல. அதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளம். வெஸ்ட் ஹாம், போர்ன்மத் அண்ட் எவர்டன் ஆர் winless in the last 5 Premier League games. போர்ன்மத்தை பத்தி நம்ம ரொம்ப ஹையா பேசணும். நடுவுல they were winning 12 games 13 games without a loss இருந்தாங்கல்ல ஸ்ட்ரைட்டா. அப்படி போயிட்டு இருந்த போர்ன்மத் வந்து இப்ப they have not won one game in the last 5. same with everton பத்தி எனக்கு பயங்கர ஹை ரிகார்ட் இருந்துச்சு. but they have not won one game in the last 5. போர்ன்மத் actually அவங்களுடைய அந்த பீரியட் also coincided with இவன் சொலாங்கியோட ஸ்கோரிங் ஃபார்மோட கரெக்ட்டா க்ளீனா கோயின்சைட் ஆச்சு. இப்ப அவங்களுமே அவன் மேல அவ்வளவு டிபெண்டன்டா இருக்காங்க. இப்ப கடைசி அவன் எவ்வளவு 4 மேட்சும் நம்ம கோல் போடலன்னு நினைக்கிறேன். சோ அவன் கோல் போடாதப்ப அவங்களுடைய ஃபார்ம் அப்படியே டிப் ஆகுது. இல்ல போர்ன்மவுத்துக்கு இன்னொன்னு கூட they have some injury problems. அந்த கொஞ்சம் மெயின் பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பேக் டிஃபென்ஸ்ல கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம் வராது. ஏன்னா இரோயோலா ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஹை பிரெசிங், அதனாலயே உங்களுக்கு இன்ஜுரி வரும், நிறைய வரும். பட் they have good squad. ஒரு மிட் டேபிள் ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்கு அவங்க கிட்ட. இல்ல நியூகாசில் கூட they played really bad but last 3 கேம்ல they have 2 wins and a draw. So Newcastle are slowly coming back to lifeங்கிற மாதிரி தெரியுது, ஒரு அறிகுறி இருக்குது. But same with Brighton. Have we just overhyped Brighton at this pointங்கிறதே எனக்கு தெரியல. Because they have 1 win in the last 5. நம்ம வந்து டிசர்வி எல்லாருமே லிவர்பூலுக்கு டிசர்வி இஸ் an option நாங்க. டேய் சும்மா இருங்கடா, அவன் வந்து என்ன பண்ணுவாங்கிறது அவனுக்கே தெரியாது. ஜாபி நான் லிவர்பூல் வர மாட்டேன்னு சொல்லிட்டா திரும்ப நீங்க டிசர்விக்கு தான் போவீங்க. ஐ திங்க் டிசர்விக்கு தான் போவோம், இல்லனா வந்து அமோரிமுக்கு போவோம். அந்த ஸ்போர்ட்டிங்கோட மேனேஜர் அமோரிம் சரியான மேனேஜர். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. if Leverkusen wins the Bundesliga, I feel Xabi will stay for a season. I don't think he will leave winning Bundesliga side to come for Liverpool. I don't think that. அப்ப ஒரு சீசன் இருந்துட்டு பெப் 2025ல போனதுக்கு அப்புறம் சிட்டிக்கு டைரக்டா போய்டுவான். Probably. இல்லனா ஆர்டெட்டா சிட்டி போனா லிவர்பூல் இல்ல ரியல் மேட்ரிட் தான். அது சொல்லிட்டேன். ஆர்டெட்டா சிட்டி எடுத்துக்குவாங்க, அதுக்கு அப்புறம் ஆர்சனல் என்ன பண்ணுவாங்கறது யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ ஆக்சுவலா ஆனா அமோரிமோட செட்டப் வந்து நான் ஸ்போர்ட்டிங் நீங்க எவ்வளவு பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அமோரிமோட செட்டப் லிவர்பூலுக்கு செட் ஆகாது. அதாவது கரண்ட் ஸ்குவாட வச்சு ஃபுல் ஸ்குவாட மாத்துற மாதிரி இருக்கும். ப்ரோ நீங்க கிளாப்ப மாத்துனாலே வந்து you have to change the style. ஏனா இல்ல கிளாப்ப மாத்துனா एक्चुअली டிசர்பி வச்சு ஓரளவு அவன் பிளேயர்ஸ், ஏனா வந்து ரெண்டு பேருமே ஹை இன்டென்சிட்டி பிரசிங் பிளேயர்ஸ். சேம் வித் அலான்சோ. ஜாபி அலான்சோ தி சேம். என்னன்னா ஃபார்மேஷன் மாறும். there is no, I think நான் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பிளேயரோட ரோலே இப்ப ட்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவானே தெரியாது பேசிக்கலி. இப்ப ஜாபி அலான்சோ வந்தானா there are so many conundrums at Liverpool. ஆனா ஜாபிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா squad is very very good. The squad is a very good squad. Liverpool don't need anyone apart from ஒரு number 6. அத தவிர they don't need to buy any player. The squad is not ஜாபி அப்பாயின்ட்மென்ட் எனக்கே பிடிக்கும்னா because he is very adaptable manager மாதிரி. அத சொல்ல வந்தேன். பயங்கர ஃபிளெக்சிபிள். பயனோடயே பாத்தீங்கன்னா போன வருஷமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து he played a back five ஆடுனாரு, நிறைய மாத்திட்டே ஃபால்ஸ் நைன் ஆடுனாரு. நேத்து மேட்ச்ல அந்த மாதிரி தான். இந்த பயன் கேம் பார்த்துட்டு நான் சத்தியமா வியந்துட்டேன். அட் டைம்ஸ் லெவர்கூசன் வந்து ஜாலியா விளையாடுற மாதிரி இருந்துச்சு அந்த கேம். 15-20 minutes they took the lead. அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஃப் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா இங்க ஜாலியா விளையாடுறீங்க, ஒரு கோல் லீடு ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு பயம் எதுவுமே இல்ல, ஜாலியா விளையாடுறானுங்க. அப்படி செகண்ட் ஹாஃப்ல they put the score to Bayern. ஐயோ. ஆனா கிளாப்புக்கு அப்புறம் வந்து வரது வந்து இட்ஸ் பெரிய ஒரு ரிஸ்க் மாதிரி வெச்சுக்கோங்களேன். வெரி ஹியூஜ் டாஸ்க். நான் வந்து என்னோட இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன் இத பத்தி. மேன் யுனைட்டட் வந்து 10 years ஆச்சு சின்ஸ் சர் அலெக்ஸ். இன்னமே சர் அலெக்ஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு மேனேஜர் இல்லன்னு பேசிட்டு இருக்காங்க. லிவர்பூல் cannot say that. ஆனா நடக்கும். அடுத்த வருஷம் வந்து செருப்படி நிறைய இடத்துல வாங்குவோம், சம்பந்தமே இல்லாத டீம்ஸ் எல்லாம் வாங்குவோம். that will definitely happen. ஆனா ஐயோ கிளாப் போயிட்டாரு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா we will never move on. அந்த கட்டாயத்துல வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஒரே கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா எஃப்எஸ்சி வில் நாட் புட் அ மேனேஜர் whom they don't think is a good fit. அதாவது இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாருமே கேக்குறாங்கடா ஜாபி மட்டும் என்ன பண்ணிட்டான் அவனை போடுறது. வெரி வேலிட் பாயிண்ட். He took Leverkusen from relegation to 8th place finish and 8th place finishல இருந்து now they challenging for title. அவ்வளவுதான் அவனோட credentials. And அதுக்கு முன்னாடி வந்து I think வில்லாரையாலோட பி டீமோ ஏதோ ஒரு பி டீம்ல he was the manager. எனக்கு அது எந்த பி டீம் எனக்கு தெரியல. Real Sociedad. Exactly, Sociedad ஓட பி டீம் மேனேஜரா இருந்தா he took over Leverkusen's main team. So அவனுக்கு பெரிய ரெsume எல்லாம் இல்ல. So come and manage Liverpool. It's the same. நீ look at De Zerbi, the same thing. At least De Zerbi won with Shakhtar Donetsk before coming to the Premier League. அதுவாச்சு De Zerbi பண்ணிருக்கான். Xabi Alonso இன்னும் அதுவுமே பண்ணல. He hasn't won a trophy yet. But I'm confident because even before Klopp வந்து ராஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது FSG studied Rodgers for 3 seasons at Swansea. அவன் என்ன பண்ணா, எப்படி பண்ணா, அவன் 3 சீசன்ஸா ப்ரோக்ரஸ் இருக்குதா, என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு பார்த்தா they put in Rodgers. அந்த ஒரு வகையில் வந்து எனக்கு எஃப்எஸ்ஜி மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் whoever they put, see ideally 3 options இப்போதைக்கு அலான்சோ, அமோரிம், De Zerbi, இந்த 3 தான் they have narrowed it down. இந்த 3 தவிர வேற யாருமே இருக்க போறது இல்ல. பிகாஸ் ideally it's a very very big summer for Liverpool. ஏன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் யாருமே, பேசிக்கலி சப்போர்ட் ஸ்டாஃப் யாருமே கிடையாது, எல்லாருமே வெளிய போறாங்க. ஐடியலா பெப் லிண்டர்ஸும் போறாங்க. கரெக்ட், எல்லாருமே வெளிய போறாங்க. ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல இருந்து யாருமே கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து வான் டைக்கோட கான்ட்ராக்ட் அடுத்த வருஷம் முடியுது. திஸ் இஸ் லாஸ்ட் இயர். சாலாவோட கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் தான் இருக்கு. ட்ரெண்டோட கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் தான் இருக்கு. இப்போ கிளாப் போனனால ஐடியலா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான் வாங்கணும். ஏன்னா இவனுங்க 3 பேரும் தான் பயங்கர இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ். இவனுங்களோட கான்ட்ராக்ட் டை டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன மேனேஜர் வந்தாலும் ஆப்வியஸ்லி தீஸ் 3 ஆர் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ், ஏதோ ஒன்று பண்ணிடுவாப்ல. ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. பட் கம்மிங் பேக் டு வேர் வி ஆல் ஸ்டார்டட், இந்த ஒரு அதர் டாப் 6, who do you see having a strong finish to the season apart from அந்த குடுத்த லிஸ்ட்ல? வில்லா விட்டுறலாம். ஃபுல்லம் இஸ் a good சவுத். ஏன்னா டீசன்ட் ஹோம் ஃபார்ம்ல வந்து நல்லா ஆடி இருக்காங்க, ஹோம்ல எஸ்பெஷலி. அண்ட் they signed Broya and இன்னொரு 2 பிளேயர்ஸ் முனிஸ்னு ஒருத்தர் சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்லா ஆடுறாங்க. ஆமா, see they are performing, ஹோம்ல நல்லா ஆடுறாங்க. and they have decent play. strong finishனு சொல்றதை விட எப்படி சொல்றது, ப்ராமிசிங் ஃபினிஷ்னு சொல்லலாம். அதே 10th தான் இருப்பாங்க. செல்சி மாதிரி அதே மாத்தி 10th தான் இருப்பாங்க. சோ ஃபுல்லம் இஸ் a good. எனக்கு I want to say Newcastle, but அவன் ஜோலின்டன் வந்துட்டு சீசன் ஃபுல்லா கிடையாதுல்ல ஆக்சுவலி. அவ்வளவுதான், சீசன் ஃபுல் அவுட் இன்ஜுரி. எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. வேணா ஜோலின்டன் இல்ல, டொனாலி இல்ல, சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வரும். பிளஸ் ப்ரூனோ கிமரஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் வேற போயிட்டு இருக்கு. சோ அது பிளேயர் எவ்வளவு அது அவங்களும் எஃப்எஃபில இருக்கிறதுனால அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியல. பிளஸ் அவங்களோட மோஸ்ட் போர்டன்ட் வெப்பன் ஆன ஐசாக் வந்துட்டு விளையாடுற நேரத்தை தாறுமாறா ஆடுறான். பட் அவனும் அதே இன்ஜுரி, பயங்கர இன்ஜுரி ப்ரோனா இருக்கான். ஸோ எனக்கு இதெல்லாம் தான் வந்து லைக் அவங்க வந்து ஒரு அப் ரைஸ் வந்தாலுமே அது வந்து திருப்பி கீழே இறங்கிடுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நியூகாசல் பொறுத்த வரைக்கும். அது ஒன்று தான் வந்து ஒரு இதுவா தெரியுது. I want to say Newcastle, but இதுதான். I also want to say Wolves. I think Wolves might finish strong this season. நல்லா ஆடுறாங்க ஆக்சுவலா இந்த சீசன் ஃபுல்லா. அவங்க ஒரு இது எல்லாமே yeah, because Neto is also back now. I think they have a good structure now. Structure Wolves இப்போ அது இருக்குது. I have really high hopes on Everton. அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தேன் அவங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாலும் எவர்டன் அந்த 10 பாயிண்ட் இல்லைனா அவங்க இப்ப 29 பாயிண்ட்ஸ். மென்டாலிட்டி பிளேயர் சேஞ்ச் ஆயிருக்கும். செல்சி மேல இருந்திருப்பாங்க ஆன் பார் வித் ஃபுல்லாம். நம்ம இப்ப ஃபுல்லாம் பத்தி சொன்னோம். ஆமா, லைக் ஐ அக்ரி வித் கௌதம் அதுல. எக்ஸாக்ட்லி. சோ எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாங்க, தோத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஆல் ஃபைன் வித் தட். எனக்கு வந்து அவங்க கேம் பிளே நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஒரு லாஸ்ட் 4 கேமா வந்து அவங்க ஸ்டைலே சரியில்லை. கால்வர்ட் லூவன்லாம் ஏன் சட்டையை போடுறானே தெரியல. அது ஐயோ சாமி, ஒரு ஹோல்ட் அப் பிளே பண்ண முடியல அவனால. he just basically can't. நான் சிட்டி கேம் மட்டுமே சொல்ல, முன்னாடி கேம் தான் சொல்றேன். கால்வர்ட் லூவன் has been poor this season. he has always அவன் கடந்த ஒரு 4-5 வருஷமா அப்படிதான் இருக்கான். இல்ல அவன் மோசமா விளையாடவே மாட்டான். விளையாடுனானா இப்படி இருக்கான். அதான் சொல்றேன். எல்லாம் டீசன்ட்டா ஆடுவான், பட் இவ்வளவு மோசமா ஆட மாட்டான். அந்த ஆன்சிலாட்டி அடியில எல்லாம் சூப்பரா ஆடினான். 2-3 months ஆன்சிலாட்டி அடியில சூப்பரா ஆடினான். அதுக்கப்புறம் காணாம போயிட்டான். 6 வருஷத்தை பத்தி பேசுறப்ப 2-3 months போன மேட்ச்ல டியாஸ் தள்ளி விட்டான். இதெல்லாம் தான் ஹைலைட் ரீலா. அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? ஒரு காலத்துல யுனைட்டட்லாம் டார்கெட் பண்ணாங்க. யுனைட்டட் தான் டார்கெட் பண்ணாங்க. எனக்கு இதனாலதான் வந்து when Arsenal were targeting Tony, I was thinking, "Hey, wait.
அவசரப்பட்டு போகாதீங்க டோனிக்கு, வெயிட் பண்ணுங்க, let him come back, let us see what he will do with Brentford. ஏன்னா when Tony comes back they have a very good side இப்போ. Let's see what they do. டோனி என்ன பண்றான்னு கூட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பிரெண்ட்ஃபோர்ட் இப்போ ரெலகேஷன் நிலைமையில தான் அந்த இதுல எக்ஸாக்ட்லி அவங்க ஃபார்ம் அப்படிதான் இருக்கு. ப்ராப்ளம். ஆமா ஆக்சுவலி அந்த கடைசி ஒரு 7 டீம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நம்ம எப்படி டாப்ல ஒரு 5 டீம் க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்றோமோ அந்த மாதிரி கடைசி ஒரு 7 டீம் க்ளோஸா இருக்காங்க அந்த ரெலகேஷன். பர்ன்லி காலி, அதுக்கு மேல லூட்டன்ல இருந்து அடுத்த ஒரு இது வரைக்கும் பிரெண்ட்ஃபோர்ட் லூட்டன் ஃபாரஸ்ட் வரைக்கும் அதெல்லாம் வந்து ஜகன் இருக்கும்போது சொல்றேன்னு தோணுது. என்னோட ஒரு செல்சி ஃப்ரெண்ட் வந்து போன சீசன் வந்து கடைசி ஒரு 8 கேம் இருந்துச்சு, 12th பிளேஸ்ல இருந்தாங்க. லாஸ் 1 பாயிண்ட் லாஸ் ஐயோ ரெலிகேட் ஆயிரும் போலயே அப்படின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், டேய் நீங்களாச்சும் 1 பாயிண்ட்ங்கிறீங்க, உங்களோட கீழே இருக்கிறதெல்லாம் அந்த 1 பாயிண்ட் கூட இருக்காதுடா, கவலைப்படாது நீங்க தாக்கப்படுத்துவீங்க அப்படின்னு. இப்ப கொஞ்சம் நாங்க எமரி கிளம்பின சீசன்ல 40 பாயிண்ட் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆட்டோடா 40 பாயிண்ட் வச்சா 40 பாயிண்ட் வந்தா ரெலிகேட் ஆக முடியாதா, 40 பாயிண்ட்க்கு பெருவண்டா, அப்படிதான் அதே ஒரே ஒரு யோசனை தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு, எப்படியாவது 40. ஆமா இந்த வீக் வந்து we are back with Champions League football. சோ அத பத்தி ஒரு டச் அப் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இப்ப இது யோசிச்சோம். இந்த வீக் வந்து we have 4 fixtures. அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பத்தி பேசவே தேவையில்லை. கோப்பன்ஹேகன் வெர்சஸ் மான்சிட்டி கண்டிப்பா ஒரு 0-5 தான், அதுல டவுட்டே இல்ல. அத பத்தி பேசறதுல எல்லாம் சந்தேகமே இல்ல. அதெல்லாம் போங்க மேட்ச், அதெல்லாம் சீரியஸா எப்படி இந்த மேட்ச்ல ஆடவே விட கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணா அப்படிதான் நடக்கும், அதுதான் சொல்றேன். எல்லாமே வந்து பேர் சைடா வருது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதெல்லாம் போன வருஷம் நாங்க யார் அடிச்சு ஃபைனல்ஸ் போன சொன்னாங்க, பயனு ரியல் மேட்ரிட். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு. அங்க எஃப்சி கோப்பன்ஹேகன் இருந்தா அவ்வளவுதான். அதுவும் கோப்பன்ஹேகனோட தோத்தீங்க, நீங்க பேச கூடாது. ஃபிக்ஸர் குலுக்கி எடுக்கிறது இல்லைங்க, காசு கொடுத்து இது பண்றதுக்கு. ஃபிக்ஸர் தானா வருது, அப்ப எதுவும் பண்ண முடியாது. கோப்பன்ஹேகனோட தோத்துட்டு நீங்க எல்லாம் பேச கூடாது. ஆனா நாங்க தோத்ததுனால தான் உங்களால எடுக்க முடியுது அவங்கள. இதெல்லாம் அநியாயமா உருட்டு. ஆமா ரெண்டாவது கேம் it promises to be a good game. ஏன்னா லைப்சிக் வெர்சஸ் மெட்ரிட், அதாவது மெட்ரிட் ப்ளூ அவே ஜிரோனா நேத்து. அது தேவையில்லை, அந்த கண்டென்ட் நீங்க தேவையில்லை. பட் அகைன்ஸ்ட் லைப்சிக் they keep selling players every year. Although Leipzig are not at the top of Bundesliga, they have a pretty strong side in the season. ஆமா, ஏதாச்சும் நடக்கும்னு தோணுது அவங்களுக்கு. they are actually really good. எனக்கு வந்து அவே மேட்ச் லைப்சிக் ஹோம் தான ஃபர்ஸ்ட் லெக். I think that will go close, especially with no Bellingham. லைப்சிக் வந்து ஹோம்ல எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். Bellingham 2 months பண்ணுவாங்க. 2 months out. செகண்ட் லெக் வந்துருவாங்க. என்ன இன்ஜூரியா பெல்லிங்கம்க்கு? ஆமா மார்ச் 15 வரைக்கும் மட்டும் அவுட், 1.5 months அவுட். இல்ல செகண்ட் லெக் வந்துருவான்னு நான் பார்த்தேன் எங்கயோ. செகண்ட் லெக் அதாவது மார்ச் 7 வரைக்கும் அவுட்னாங்க. 4 லெக் அவுட் பார்த்தேன் நான். அதான் சோ லைப்சிக் வந்து வெரி ஸ்ட்ராங் டீம் அட் ஹோம். அண்ட் இந்த ஜாவி சிமான்ஸ் சரி, அப்புறம் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கர் ஒபெண்டா அண்ட் செஸ்கோ ரெண்டு பேரும் செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஒபெண்டாவும் செஸ்கோவும் போட்டு அந்த மட்ரிட் சென்டர் பேக்ஸ போட்டு அமுக்குவானுங்க. ஐ திங்க் இப்போ மட்ரிட்க்கு யார் சென்டர் பேக் ஆட்றதுக்கு எனக்கு தெரியல. யார் சோமனியும் மெண்டியும் ஆடுனா போன வீக்கெண்ட். போன மேட்ச் ஜஸ்ட் ஜாலியா ஆடுனாங்க எல்லாரும், யார் வேணா வந்து ஆடுறாங்கற மாதிரி தான் ஆடுறாங்க. அதான் செஸ்கோ அண்ட் ஒபெண்டா வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் தே ஹேவ் ஆல்மோ ஆல்சோ பேக். சரியான ஸ்ட்ராங் அட்டாக். ஹோம்ல நல்லா ஆடுவாங்க. எனக்கு ஜாவி சிமான்ஸ் அவங்களோட பயங்கரமா ஆடுறான். ஜாவி சிமான்ஸ் நம்ம ஆடுறான். சோ it will be an interesting game. அது ஏனா என்ன சொல்ற ஹோம்ல லைப்சிக் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன் நீங்க. I feel like they'll get a result at home, but they will get a result. They might even get a draw or they'll win. But it will be high scoring match. தெரிஞ்ச வரைக்கும் ஹை ஸ்கோரிங். இன்னொரு விஷயம் என்னன்னா லைப்சிக் பொறுத்த வரைக்கும் they are very flexible. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த அதாவது apart from the two strikers who are traditional number 9 strikers அவனுங்க, they are quick, they can hold the ball, they can play out wide, they can dart in. அவனுங்க அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாரும் பண்ணுவானுங்க அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே. பட் apart from that அவனோட மிட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் இந்த இவன் ஜாவி சிமன்ஸா இருக்கட்டும், ஆல்மோ was out for some time, but he's back now. அவனுக்கு 1.5 மாசமா என்னமோ அவுட்டா இருந்தான். சோ இவங்க வந்து they are very very versatile. So I feel ரியல் மேட்ரிடோட மிட்ஃபீல்ட் வந்து they have a possibility of getting running out. அதாவது மாட்ரிச்சோ நீ வந்து க்ரூஸ் எல்லாம் வச்சு விளையாண்டினா they have a possibility of being run out in the game. There's a possibility இல்லன்னு சொல்ல, பட் அதனால சொல்றேன் இந்த கேம் it could be an interesting game. ஏன்னா it is home to Leipzig, so there is a possibility of Leipzig getting a win or
ஃபார் அ டிரா. அது பட் இந்த மட்ரிட் சாம்பியன்ஸ் லீக்னாலே ஏதோ பண்ணி மட்ரிட் சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வந்து லீகல், இஃப் இட் இஸ் a லீக் கேம் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் வந்து ஈவன் தோ ரன்னிங் அவுட் அந்த 60 மினிட்ஸ் மாட்ரிச்சுக்கு க்ரூஸ்க்கு இருக்கிறது வந்து போதும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நம்ம சிட்டிக்கு அகைன்ஸ்டா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல அப்படியுமே வந்து அவங்க அதுலயுமே கம்பேக்டா ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் லெக் ஜாலியா தோத்துட்டு கூட அவங்க செகண்ட் லெக்ல செஞ்சுப்பாங்க. பட் ஆனா ராகுல் சொன்ன மாதிரி கௌதம் தலையாட்டுறதுலயே சோகம் தெரியுது. ரியல் மேட்ரிட் கிட்ட வந்து அடி வாங்காத இதுவே கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் அடி வாங்கி இருப்போம், அவ்வளவுதான். சிட்டியோட கூட நான் கான்பிடண்டா போவேன்ப்பா யூரோப்ல. இந்த மெட்ரிட் பசங்களோட மட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லாஸ்ன்னு தெரிஞ்சுதான் போவேன். அதுல சந்தேகமே கிடையாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்தான் போறோம். அதுல ஐயோ ஃபர்ஸ்ட் டீம் அவனுங்க கொடுமை. நெக்ஸ்ட் வந்து PSG vs சொசிடாட். எனக்கு பெரிய ஹோப்ஸ் இல்லை சொசிடாட் மேல. சொசிடாட் வந்து ஃபார்ம் போயிருச்சு. லாஸ்ட் 4 மேட்ச் வந்து ஐ திங்க் they have lost twice and drawn twice ன்னு நினைக்கிறேன். நான் லாலிகா அவ்வளவா பாக்குறதுல. சோ சொசிடாட் பத்தி எனக்கு தெரியல. பட் PSG இந்த எம்பாப்பே வச்சு ஏதோ ஓட்டிடுவானுங்க. அப்படியே அட்டாக் பண்ணிட்டு அந்த மேட்ச் எப்படி போனாலும் அந்த மேட்ச்ல டாக் ஆஃப் த இது வந்து எம்பாப்பே போவானா இல்லையா அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான். மார்க் PSG will get a win. சொசிடாட் against PSG இன்னொரு ரவுண்ட் போயிட்டாங்க. அவங்க வந்து எம்பாப்பே இன்னும் இருப்பானா மாட்டானா. ஆக்சுவலா PSG ரவுண்ட் ஆஃப் 16 போய் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ தட் கைண்ட் ஆஃப் பூஸ்ட் டு them. Oh true yeah. சோ அது இருக்குது. ஐ திங்க் அந்த MSN சீசன்ல கூட they lost at quarters. எல்லாமே ரவுண்ட் ஆஃப் 16. லாஸ்ட் 3 இயர்ஸோ இந்த மட்ரிடோடயே தோப்பானுங்க. மட்ரிட் இல்ல அது பெரிய டீமோட வரும். லாஸ்ட் 4 இயர்ஸா எம்பாப்பே இருக்குல இருந்து அப்படிதான் இருக்கு. இல்ல தேவா அருள் கேட்டிருக்காரு ரொனால்டோ பிஹேவியர் பத்தி சொல்லு. சாரிங்க, நாங்க அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்றது இல்ல. ஐயோ ஏங்க வாரம் இது என்னங்க அவங்க வாரம் இது ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கா. அதான் போன வாரம் சொன்னமே, அவன் ஏதாச்சும் வாரம் நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அதை பத்தி பேசிட்டு அதுவே ஒரு 1.5 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, அவர் வந்து அவரால சும்மாவே இருக்க முடியாது. புதுசா பேசுறல அவர் 2008ல இருந்து இதான் பேசிட்டு இருக்காரு. புதுசா பேசுற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் எப்போ வின் பண்ண காலத்துல அவன் அதான் பேசுவான். ஆமா, அவரை வந்து விட்டோம்னா அவரு பேசிட்டே தான் இருப்பாரு. பட் the next game வந்து Bayern versus Lazio versus Bayern. Lazio homeல I think Lazioல தான் நம்பால் பெனிடஸ் இருக்காப்லையா? இல்ல Lazio சாரிப்பா. சாரி. ஓ சாரியா. சி நான் எதுக்கு பெனிடஸ் வந்தல்ல. Is there a possibility? Bayern ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. என்னதான் தோத்தாலும் வந்து டீம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் எப்படியாவது ஆஸ்டல்ல பொளக்கணும்னே வந்துரும். அது அவங்கள எழுதி ராகுல் பேசுறாவல நீ என்ன பேசலாம். எல்லா சாம்பியன்ஸ் லீக் டீம் தான். அருணால வெளிய சொல்ல முடியல. இருடா இந்த வருஷம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டோ தாண்டறேன்டாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ராகுல் ஒரு நாள் பெப்பு கிளம்புவார். ராகுல் அன்னைக்கு வர நான் லைவ்ல நீ நான் மட்டும் இல்ல எனக்கு இந்த வருஷமே வந்து பேன் அர்சனலோட கோக்கறதோட பேன் மான்சிட்டி டக்கல் அண்ட் பெப் திருப்பி ஆடணும்னு ஆசையா இருக்கு. அதே நல்லா இருக்கும். திருப்பி அடிச்சானா நல்லா இருக்கும். போன வருஷம் இல்ல பட் அதுக்குள்ள சாக் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஹைபோதெட்டிக்கலி நோ சான்ஸ் ஃபார் லாஜியோங்கறீங்களா? anyone's watch Lazio? நான் பார்த்தேன். லாஜியோ நான் பார்த்தேன். ஐ திங்க் அதேதான், they are not in good form also. சாரி ஏதோ பட் பேன் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. லாஜியோ கிட்ட குவாலிட்டி இல்ல. ஸ்குவாட் இருக்குங்க. பயன்ட்ட ஒரு ஸ்குவாட் இருக்கு. லாஜியோட ஸ்குவாட் இல்ல. எப்படியாவது இந்த CL 2 லெக்ல எல்லாம் they will எடியோ ஜெயிக்கணும். ஆல்ரெடி 2 லெக் ஆப்பர்சூனிட்டி ஜாஸ்தி இல்ல. யா அதுவே ஒரு கேன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான். இல்ல கேன் மாதிரி இருந்தாதான் பிரச்சனை. பட் அவனை விட்டுருங்க. இல்ல என்னதான் எரிக் டயர் மாதிரி ஒரு சூன்யம் இருந்தாலும் கூட கேன்னு ஒருத்தர் இருக்காங்க. நம்மளே மாட்டீங்க. எரிக் டயர் is keeping Matt Delight out of the squad. அது டிலைட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இது ஆக்சுவலா டிலைட்டுக்கு நான் விளையாட மாட்டேன், நான் சரண் டிஃபென்ஸ் ரிட்டையர் போயிடலாம் பேசாம. கௌதம் இல்ல this take is actually wrong. Matthew Delight வந்து நான் சீசன் ஸ்டார்டிங் சொல்றேன், he is not being preferred by any Bayern manager that is coming in. That's true. அததான் கேக்குறேன். இப்போ டயர் வந்து அவன் இன்னும் உட்கார வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றேன். முதல்ல இருந்து அவன் வெளிய தான் இருந்தான். That is because Upamecano and Kim Min-jae ஆனனால இப்போ he is playing with the back 3. அப்படி இருந்துமே இஸ் நாட் பீயிங் பிரிஃபர்ட்ங்கறத ஏன் தான் என் கேள்வி. யார் வாங்குவான்னு தெரியல. அதான் அடுத்த வருஷம் யுனைட்டட் 60 மில்லியன் வாங்குனாங்கல அவன. 75 மில்லியன் கொடுத்து வாங்குனாங்க அவன.
ஆமா ஆமா ஆமா, 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 70 மில்லியன் குத்து வாங்குனாங்க. பேன் அதுக்கு மேல இன்னொரு 70 மில்லியன் குத்து ஆமா, வாங்குனாங்க. ஆமா. யுனைட்டட் அடுத்து உங்க வேலை தான் வாங்கிருங்க எப்படியாவது. ஐயோ ஆமாங்க, Settle போன score எரிக் settle. டென் ஹாக் பிளேயர் வேற, கேப்டன் இல்ல, டிஃபெண்டர் 2 டிஃபெண்டர் வாங்கணும். பட் அவன் ஆக்சுவலி நல்ல அதுக்கு டிஃபெண்டருங்க, நல்ல லீடர் ஆமா அவன், ஆமா நல்ல பிளேயர் தான். நல்ல ஆனா பிளேயர். மேக்ஸ் நோ system சென்ஸ். எல்லாம் set என்னன்னு ஆகல. தெரியல. கேட்டா வந்து his ball progression is not good. He's doing sideways passing. ஊப்பமெக்கான அளவுக்கு அவன்கிட்ட பால் ப்ரோக்ரஷன் இல்ல அப்படிங்கறதான் பிக் டாக். ஆனா பட் எனக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைசிங்கா இருக்கு ஆக்சுவலி, அவன் வந்து அந்த அயாக்ஸ் வின் பண்ணின சீசன் அங்க அந்த ஃபயர் சேல் நடந்துச்சுல அயாக்ஸ்ல, அப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீசன் தான் பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி ஷாக். 20-21 வயசு பையன் இவ்வளவு பெருசா இருக்கான், இவ்வளவு இது பண்றாங்கிறது எனக்கு பிசிக்கலி அவன் வந்து பயங்கர பெருசா இருந்தான் ஆக்சுவலி. அதுவே எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. நான் அது ஓகே ப்ரோக்ரஸ் தான் பண்ணுவான் இதுக்கு மேல, இப்போ ஒரு வேண்டேக் எப்படி அவனோட பிசிக்கை யூஸ் பண்றான் அந்த மாதிரி தான் வருவான்னு நினைச்சேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல அது என்ன ஆச்சுன்னா அருண், அவன் யுவென்டஸ் போயிட்டான்ல. யுவென்டஸ்ல வந்து வேற என்ன ஒரு லோ பீரியட்ல இருந்தாங்க. அப்போ he was ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா பண்ணா, அதுக்கப்புறம் ரொம்ப லோ மாத்திட்டே இருந்தாங்க. சாரி மாத்தினாங்க, பிர்லோ வந்தான். அது அந்த கான்ஃபிடன்ஸ் ஹிட் ஆகும்ல ஆப்வியஸ்லி. அண்ட் பேன்ல வந்து he didn't get chances much, so it will obviously hit the confidence. இல்ல இது ஆக்சுவலா வந்து நிறைய அஜாக்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து they made the wrong decision at the wrong time. ஆக்சுவலா வந்து பிராங்கி டிஜாங்கோ சரி, டானி வான் டி பெக், அந்த டீம்ல இருந்த நிறைய பிளேயர்ஸ் அவங்க எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார்ஸ் பேசிக்கலி. பட் எல்லாருமே கரியர்ல ராங் டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. நாங்க ஒருத்தர் தத்தளிச்சிட்டு இருக்கோம், இந்த ரயன் கிராவன்பெர்க் கிறுக்கு பையன். ரயன் அவன் வந்து பேன் முனிக்க போனான். அவன் உங்களோட ஆக்சுவலா அவன் லிவர்பூலுக்கு வந்தது வந்து அவனுக்கு நல்ல கரியர் மூவ். லிவர்பூலுக்கு எப்படின்னு தெரியல, பட் பேன்ல இருந்தது எனக்கு பாஸ். ஏன்னா ப்ரீ சீசன் ஃபுல்லா இல்ல, அதாவது சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை வாங்கணும். சோ அதனால கிவிங் பாஸ். அதாவது ஆன் த பால் இஸ் குட், ஆஃப் த பால் இஸ் பயங்கர லேஸ். அவன் வந்து எந்த பிரஸ்ஸும் பண்றது இல்ல, இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அது கிளாப் கேம் அவுட் அண்ட் செட் ஆஃப்டர் தி ஆர்சனல் கேம். He either gives a very good performance or he gives such a performance where he's caught out blatantly அப்படினு சொல்லி. சோ இல்ல ஆக்சுவலா 21 வயசு தான். சோ அது ஒரு யங்ஸ்டர் வந்து அவனுக்கு வந்து இப்ப கால்வின் பிலிப்ஸ் லீட்ஸ்ல வந்து அவன் இருந்த ஃபார்ம், இப்ப வந்து அவன் வந்து ஓபனா சொல்லிருக்கான். அந்த ஒரு வருஷம் உட்கார்ந்தாலே வந்து அந்த இது போயிடுது அவங்களோட இது. சோ ராவன்பேக்க வந்து வாங்கி பேன் ஒரு வருஷம் சும்மா உட்கார வச்சிருந்தாங்க. சோ ஆப்வியஸ்லி அவன் ரெஸ்ட்ல தான் இருப்பான். வந்து மொத்த சீசன்ல 3 ஸ்டார்ட் பண்ணானாம, நீ பிளேட் a total of 600 minutes or more மொத்த சீசன். அதுதான். சோ ஆப்வியஸ்லி அவன் அப்படிதான் இருப்பான். அவனை திருப்பி வரணும்னா he should start regularly. எனக்கு தெரிஞ்சு அவன் லோன், அவனை நீங்க ஒரு லோன் பண்றது அவனுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. பட் ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க பிரீமியர் லீக் டீமுக்குள்ளாரே அவனை எங்கேயாச்சும் லோன் பண்ணி திருப்பி வாங்கினோம்னா இட் வில் பீ ரியலி குட். கிராவன்பேக் ஒரு டெப்த் ஆப்ஷனா தானே அவனை அதுவா யூஸ் பண்ணலாம் என்ன கேட்டா. ஒரு நல்ல இல்ல பட் அவனோட growth வந்து அது ஸ்டண்ட் பண்ணும். ஆக்சுவலா அவன் வந்து ரெகுலரா இல்ல ரெகுலரா விளையாடுறது ஒண்ணு வேற, பட் அவன் லிவர்பூலோட சிஸ்டம்ல விளையாடுறான். இப்ப இருக்கிற பீரியட் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் எப்படி விளையாடுறாங்கிறதுக்கு அவன் வந்து பண்ணணும்னா அந்த மாதிரி விளையாடுற ஒரு டீம்ல தானே அவன் போய் ஆடணும். அவனோட எஃபர்ட் அவன் 90 மினிட்ஸ் அவன் வந்து மூச்சு முட்டணும். அந்த மாதிரி ஒரு டீம்ல போய் அவன் விளையாடினாதான் முடியும். கிராவன்பேக்க லிவர்பூல் லோன் பண்ணல அப்படின்னா ஆம்ரபாட்டிக் பால நாங்க லோன் பண்ணிருப்போம். அப்புறம் அப்ப அவனோட இந்த சீசன் கேரியர் வேற மாதிரி இருந்திருக்கும். லைக் வித் மைனோ இன்ஜுரி அவன் அதிகமா விளையாடிப்பான் யுனைடெட் டீம்ல. பட் வித் மெக்காலிஸ்டர் கிளிக்கிங் இன் தட் 6 அந்த லிவர்பூல்ல கிராவன்பேக்கு இடம் இல்ல அந்த சிஸ்டம்ல. அவனை உள்ள கொண்டு வரணும்னா சிஸ்டமை மாத்தணும். அதுக்கு வந்து சிட்டி மாதிரி ஃபாஸ்டா சிஸ்டம் ஸ்விட்ச் பண்ற லிவர்பூல் சைடு இது கிடையாது. சோ அதனால அவனுக்கு இட் வாஸ் actually a very good problem to have. Suppose Jabi comes in. Suppose Jabi comes in, I've seen glimpses from Connor Bradley. He's been really good at right back. அவன் வந்து இந்த ட்ரெண்ட் பண்ற தப்பெல்லாம் பண்றது இல்ல. He knows how to cut off the players. He's young, he's 19 and அவன் இது வரைக்கும் ஒரு 7 கேம் தொடர்ந்து ஆடினா ட்ரெண்ட் இல்லாதப்போ. 7 கேமுமே he's been solid. So suppose he comes back and he's able to continue what he's doing. அதாவது இந்த சீசன் ஃபுல்லா ஒரு கேரக்டரே நம்ம மறந்துட்டோம். போன சீசன் லிவர்பூல்ல பேட் செட்டிச்சின் ஒரே ஒரு பிளேயர் 5 கேம் பயங்கரமா ஆடினா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. So he's been asked to wait and put on more physique. அதான் பண்ணிட்டு இருக்கான் ட்ரைனிங்ல. He's ready. பட் கிளாப் வந்து வேணாப்பா நீ போகாத, நெக்ஸ்ட் சீசன் நீ ஆடுன்னு சொல்லி பண்றது வந்து பெஸ்ட் சின்ன பசங்க. அவன் ரெடி. He's been in the gym for 2 months now. He's putting on physique. He's learning the position.
and நீ நெக்ஸ்ட் மேனேஜர் ரெடியாருன்னு சொல்லி. I think if Xabi or whoever comes in with Liverpool, they spoil for choices. ட்ரெண்ட் ஃபுல் டைம் மிட்ஃபீல்டர் ஆக்குறதுக்கான ரைட் பேக்கோட இப்போ எங்களுக்கு ரெடி. பிராட்லி இருக்கான், கோமஸ் பேக்கப் பண்ணுவான். ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெடி. பட் லெட்ஸ் see what happens with the Champions League. அங்கதான் ஆரம்பிச்சோம். யார் சிஎல் ஜெயிப்பா, ஃபைனலிஸ்ட், ஃபைனல் क्वेश्चन, ஃபைனலிஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. பட் ஐ திங்க் இந்த வீக் வந்து we have only 4 games இல்ல. நெக்ஸ்ட் மிட் வீக் தான் மீதி 4 games. ஸோ ஆப்வியஸ்லி இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சண்டே அலப்பறைகள் எங்களை ஜாயின் பண்ணுங்க. It will be on London National Podcast. மறந்துடாதீங்க. Join us there next week. Thank you all so much. In the week வந்து once again Jagan, new to the panel. Thank you so much இன்னைக்கு join பண்ணதுக்கு. Hope you had a good time. கண்டிப்பா ரொம்ப நன்றி. Hope you had a great time. So thank you so much. We'll see you next week on London National Podcast. அது வரைக்கும் like, share and subscribe to our videos. Check out London National Podcast as well. Please spread news about both the channels to all Tamil viewing speakers. Let us all great. முக்கியமான மேட்ச பத்தி ஒரு நிமிஷம் நம்ம கார்த்தி இல்லங்கனால ஸ்போர்ட்ஸ் பத்தி அத பேசவே விட்டுட்டோம். ஆரம்பிச்சுட்டு அவனை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க வேற லெவல்ல. இல்ல நான் ஆக்சுவலா கொலகாண்டாயிட்டேன் நான் மேட்ச் பார்த்துட்டு. அதுதான் அத பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைச்சேன். வின்னிங் கோல் மட்டும் தான் பார்த்தேன் நான், வேற எதுவும் பார்க்கல. கார்த்தி வந்திருந்தா அந்த கோல் கழுவி ஊத்திருப்பான். ஏன்னா பிரெண்டன் ஜான்சன் சுத்தமா பிடிக்காது. இல்ல ரைட் பிளேஸ், ரைட் மேன், ரைட் டைம், அவ்வளவுதான். அந்த கோல் வந்து டாப் இன் பண்ற. கார்த்திக் சொல்லிருப்பான் எதுக்கு டாப் கார்னர்ல போட்டாரு, கீழேயே போட்டுக்கலாம். ஆமாமா. பட் எனிவேஸ் thank you அனைவருக்கும். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். டேக் கேர். நன்றி.